செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. அன்புக்குரியவர்களே, இன்றைய நிகழ்வை நாம் தொடங்கும் முன் அன்புக்கும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மளை முழுமையாக வழிநடத்துவார். நிகழ்வு தொடக்கமாக தொடக்க ஜெபம் செய்ய திருமதி லதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, இன்று எங்கள் அனைவரையும் இங்கு ஒன்று சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உமது சீடர்களுக்கு நீர் வழங்கிய பணியை நினைவு கூர்ந்து இன்று கும்பகோணம் மறைமாவட்ட மேய்ப்பு பணி உறுப்பினர்களாக நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம். எங்களது மேதக ஆயர் அவர்களையும் அருட்தந்தையர்களையும் துறவரத்தாரையும் இறை மக்களையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்றைய சிந்தனைகள், ஆலோசனைகள் மற்றும் திட்டமிடல்கள் அனைத்தும் உமது திருவுளத்தின்படி அமையவும், மறை மாவட்டத்தில் இறையாட்சி வளரவும், ஆன்மீக வாழ்வு செழிக்கவும் உமது பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் பணிகள் அனைத்தும் உமக்கு புகழும் மகிமையும் சேர்க்கும் வகையில் அமையவும், நற்செய்தி பணியில் உறுதியுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்பட எங்களுக்கு வலிமையும் வல்லமையும் தாரும். இன்றைய இந்த கூட்டத்தை காத்து ஆசீர்வதித்து இதன் மூலம் பல நற்கனிகள் விளை செய்வீராக. இவ்வனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமென். நம்மை வரவேற்க திரு ஜே தனிஸ்கிளாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் கும்பகோணம் மறைமாவட்ட மேய்ப்பு பணியின் சார்பாக அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கும்பகோணம் மறைமாவட்டத்தின் மேய்ப்பு பணி பேரவைத் தலைவர் மேதகு ஆயர் அவர்களையும், கும்பகோணம் மறைமாவட்ட முதன்மை குரு பேரூர் தந்தையையும், மறைமாவட்ட பொருளாளர் பேரூர் தந்தையையும், அனைத்து மறைவட்ட முதன்மை குருக்களையும், மறைமாவட்ட மேய்ப்பு பணி ஒருங்கிணைப்பாளரும் புனித ஜான்தே பிரிட்டோ மறைப்பணி மைய இயக்குநருமான அருள் தந்தையையும், குருக்கள், மாமன்ற செயலர் அருள் தந்தையையும், துறவரத்தாரின் தலைவர் அருள் தந்தையையும், நிர்வாக குழு உறுப்பினர்களையும், பொதுக்குழுவில் இடம்பெற்றுள்ள அனைத்து அருள் தந்தையர்கள், துறவரத்தார்கள் மற்றும் ஒவ்வொரு மறைமாவட்டத்தையும் சார்ந்த மேய்ப்பு பணி உறுப்பினர்கள் அனைவரையும் இக்கூட்டத்திற்கு அன்புடன் வரவேற்று இனிய வாழ்த்துக்களுடன் அழைக்கின்றேன். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஆண்டவரின் திருவாக்கினை ஏற்று நம் மறைமாவட்டத்தில் மேய்ப்பு பணி சிறக்க ஒன்று கூடியிருக்கும் நாம் இன்றைய இந்த மேய்ப்பு பணி சிந்தனைகளும் திட்டமிடல்களும் வழியாக நம் மறைமாவட்டத்தில் இறையாட்சி மலரவும் ஆன்மீகம் தழைக்கவும் பாடுபடுவோம். இந்நிகழ்வு நமது மறைமாவட்ட வளர்ச்சிக்கும் இறைமக்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் பயனுள்ளதொரு சிறந்த கூடுகையாக அமைய இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவனின் அருளும் ஆசீர்வாதமும் துணையாக இருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் மேய்ப்பு பணியின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர் பணிகள், தொடர் முயற்சிகள், இப்படி அடுத்தடுத்து அனைத்து பணிகளையும் மிக வேகமாக எடுத்துச் செல்லும் நமது அருட்தந்தை அருட்திரு ராஜமாணிக்கம் அவர்கள் நம்மிடையே அறிமுக உரையாற்ற அன்போடு அழைக்கின்றனர். இறைவனின் திருப்பெயரால் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கும்பகோணம் மறை மாவட்டத்தின் மெய்ப்பு பணி பேரவையின் இந்த முக்கியமான கூடுகையில் கலந்து கொண்டிருக்கும் மேதகு ஆயர் பெருமகனார், பேரருள் தந்தையர்கள், அருள் தந்தையர்கள், அருள் கண்ணியர்கள் மற்றும் அன்பு பேரவை உறுப்பினர்கள் அனைவரையும் மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். இன்று 26/2026 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை புனித ஜான்தே பிரிட்டோ மறைபணி மையத்தில் நடைபெறும் இந்த மறைபணி மைய மெய்ப்பு பணி பேரவை கூடுகை திரு அவையின்
மேய்ப்பு பணியை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கம் நமது மறைமாவட்ட மக்களின் சமூக, ஆன்மீக மற்றும் பொருளாதார நிலைகளை ஆய்வு செய்து புரிந்து கொண்டு அவர்களின் தேவைகள் மற்றும் சவால்களுக்கு ஏற்ப திரு அவையின் பணிகளை மேலும் பயனுள்ளதாக அமைப்பதாகும். இதன் மூலம் மக்களின் ஆன்மீக வளர்ச்சியும் சமூக ஒற்றுமையும் வாழ்க்கை நிலை மேம்பாடும் உறுதியாகும். மறைமாவட்ட மேய்ப்பு பணி பேரவை என்பது ஆயருக்கு ஆலோசனை வழங்கி மக்களின் தேவைகளை கண்டறிந்து திரு அவையின் சேவையை அனைவருக்கும் சென்றடைய வழிகாட்டும் ஒரு முக்கிய அமைப்பாகும். ஆகவே இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பிக்க இருக்கின்ற மேதகு ஆயர் அவர்களையும் இன்றைய நாளில் பங்கு மேய்ப்பு பணி சட்டத்திட்டங்களை ஆய்வு செய்து வழிநடத்தும் பேரருள் திரு எம் ஃபிலோமின் தாஸ் அவர்களையும் இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய எல்லா விதங்களிலும் உடன் இருப்பதோடு மட்டுமல்லாதபடி நிகழ்வுகள் சிறப்பாக அமைய காரணமாக இருக்கின்ற பேரருள் திரு அந்தோனி ஜோசப் மறைமாவட்ட பொருளாளர் தந்தையை, அனைத்து மறைவட்ட முதன்மை குருக்களையும், குருக்களின் மாமன்ற செயலர் மற்றும் துறவியர் தலைவர் அனைவரையும் இந்த கூட்டத்திற்கு அன்போடு நான் அழைக்கின்றேன். மேலும் அனைத்து பணிக்குழுக்களின் செயலாளர்கள் தந்தையர்கள், வேதியர்கள், அருள்கண்ணியர்கள் மற்றும் பொதுநிலையினரையும் மகிழ்ச்சியுடன் அழைக்கின்றேன். இக்கூட்டத்தை நெறிப்படுத்தும் வகையில் அருள் தந்தை கிருபாகரன் ஒவ்வொரு பணிக்குழுக்களையும் அழைத்து அவர்களுடைய செயல் பணிகளை விவரிக்க வைக்க நெறிப்படுத்த இருக்கிற அவர்களையும், இந்நாளிலே நிறைவாக இந்த மேய்ப்பு பணி பேரவையின் தலைவர், செயலர், பொருளர் அவர்களையும் சிறப்பாக இந்த கூட்டத்திற்கு அன்போடு அழைக்கின்றேன். இவர்களின் வழிநடத்துதலிலும் அனைவரின் ஒத்துழைப்பிலும் இன்றைய இந்த மறைமாவட்ட மேய்ப்பு பணி பேரவை கூடுகை பயனுள்ளதாய் அமைய இறைவனின் அருளை வேண்டிக் கொண்டு எனது அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கண்டதையும் கேட்டதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் முன்பு பதிவு செய்திருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய கடந்த ஆண்டுகால செயல்பாடுகளையும் நிகழ்வுகளையும் கடந்த ஆண்டின் அறிக்கையாக நமக்கு வழங்க திருமதி லதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மறைமாவட்ட மேய்ப்பு பணி பேரவை கும்பகோணம் மறைமாவட்டம் முதல் பொதுக்குழு கூட்ட அறிக்கை. கும்பகோணம் மறைமாவட்ட மேய்ப்பு பணி பேரவை 2025ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி புனித ஜான் தே பிரிட்டோ மறைப்பணி மையத்தில் காலை 10 மணி அளவில் தொடங்கியது. மறைமட்ட ஆயர் மேதகு ஜீவானந்தம் அவர்கள் தலைமை வகித்தார்கள். மறை மாவட்ட பங்குகளிலிருந்து 131 பொதுநிலையினரும், மறை மாவட்ட பக்த சபை தலைவர்களாக 4 பொதுநிலையினரும், மறைமாவட்ட ஆலோசகர்கள், ஆயர் இல்ல செயலக உறுப்பினர் அருள் தந்தையர்கள், மறை மாவட்ட பணிக்குழுக்களின் செயலர்கள் என 19 அருள் தந்தையர்களும், மறைமாவட்ட துறவியர் சார்பாக 2 அருள் தந்தையர்களும் 2 அருள் சகோதரிகளும் ஆக மொத்தம் 158 உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். திரு அந்தோணிராஜ் அவர்கள் இறைவேண்டல் செய்தார். மறைப்பணி மைய இயக்குனர் அருள் தந்தையே ராஜமாணிக்கம் அனைவரையும் வரவேற்றார். அதன் பிறகு மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை எம் ஃபிலோமின்தாஸ் பொதுநிலையினரின் பங்களிப்பை தெளிவாக விளக்கி மறைமாவட்ட மேய்ப்பு பணியில் அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினரின் பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அறிமுக உரையாற்றினார். தேநீர் இடைவேளைக்கு முன் மறைவட்ட அளவில் வந்திருந்த உறுப்பினர்கள் மறைவட்ட முதன்மை தந்தையர்களின் முன்னிலையில் ஒவ்வொரு மறைவட்டத்தின் சார்பாக 5 செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தார்கள். தேநீர் இடைவேளைக்கு பின் கீழ்கண்ட செயற்குழு உறுப்பினர்கள் கூடி மறைமாவட்ட மேய்ப்பு பணி பேரவையின் துணைத் தலைவர், செயலர் மற்றும் பொருளாளரை தேர்ந்தெடுத்தார்கள். செயற்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை: மறை மாவட்ட ஆலோசகர்கள் 8 நபர்கள், மறை மாவட்ட பணிக்குழுக்களின் செயலர்கள் 10 நபர்கள்,
மறைமாவட்ட துறவியர் பேரவை தலைவர் ஒருவர், வேதியர்களின் பிரதிநிதியாக ஒருவர், பக்த சபைகளின் மறைமாவட்ட அளவிலான தலைவர்கள் 4 பேர், மறைவட்ட பொதுநிலை பிரதிநிதிகள் 30 நபர்கள், நியமன உறுப்பினர் ஒருவர், மொத்த செயற்குழு உறுப்பினர்கள் 55 நபர்கள் என இந்த செயற்குழு உறுப்பினர்கள் கீழ்கண்ட பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள். திரு ஜே. ஸ்தனிஸ்லாஸ் புல்லம்பாடி துணைத் தலைவராகவும், திருமதி ஏ. லதா அமல்ராஜ் கும்பகோணம் செயலராகவும், அருள் தந்தை எஸ். அகஸ்டின் மறைமாவட்ட குருக்கள் சார்பாக இணை செயலராகவும், அருள் தந்தை ஆல்பர்ட் ஓசிடி அவர்கள் மறைமாவட்ட துறவியர் சார்பாக இணை செயலராகவும், திரு ஐ.எஸ். டொமினிக் ஜெரின் பெரம்பலூர் பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தேநீர் இடைவேளைக்கு பின் மறைமாவட்ட முதன்மை குரு மறைமாவட்ட மேய்ப்புப்பணி பேரவை விதிமுறைகளை விளக்கி கூறினார். பொதுக்குழு கூடுகை பற்றி விதிமுறையில் சேர்க்க வேண்டும் என்று ஜெயங்கொண்டம் மறைமட்ட முதன்மை தந்தை பரிந்துரை செய்ய, மற்ற ஒரு சில விளக்கங்களுக்கு பின் விதிமுறைகள் முறைப்படி துணைத் தலைவர் திரு ஜே. ஸ்தனிஸ்லாஸ் அவர்களால் முன்மொழியப்பட்டு, பொருளர் திரு ஐ.எஸ். டொமினிக் ஜெரின் அவர்களால் வழிமொழியப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆயரின் அனுமதி பெற்றவுடன் விதிமுறைகள் செயல்பாட்டிற்கு வரும் என்று மறைமாவட்ட முதன்மை தந்தை அறிவித்தார். மறைமாவட்ட விதிமுறை கையேடு ஒரு ஆய்வு நடைபெற்றது. மதிய இடைவேளைக்கு பிறகு மறைமாவட்ட முதன்மை குரு கும்பகோணம் மறைமாவட்ட விதிமுறைகள் அடங்கிய முன் வரைவை விளக்கினார். சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டன. திருப்பலிக்காக ரூபாய் 150 வாங்கலாம் என்று பரிந்துரை செய்ததை உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆயர் தனது உரையில் மறைமாவட்ட மேய்ப்புப்பணி பேரவையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார்கள். பங்கு மேய்ப்புப்பணி பேரவை என்ற சொல்லாடலே சிறந்தது என்றும், இனி பங்கு பேரவை என்று பொதுவாக சொல்லும் பழக்கத்தை விட்டுவிடுதல் நல்லது என்றும் கூறி, நமது பங்கு மேய்ப்புப்பணி பேரவையின் முக்கியத்துவத்தையும் எடுத்து ஏம்பினார்கள். நமது மறைமாவட்டத்தில் அனைத்து பங்கு தலங்களிலும் பங்கு மேய்ப்புப்பணி பேரவையும் நிதி குழுவும் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் உணர்த்தினார். ஆயரின் ஆசியுரைக்கு பிறகு செயலர் திருமதி ஏ. லதா அமல்ராஜ் அவர்கள் நன்றி கூற, மறைமாவட்ட மேய்ப்புப்பணி பேரவையின் முதல் கூடுகை இனிதே நிறைவுற்றது. நன்றி. மேய்ப்புப்பணி உறுப்பினர்களின் செயல்பாடுகள் மற்றும் மறைமாவட்ட மறைப்பணி குழுக்களுடன் இணைந்து செயல்பட தன்னார்வலர்களின் தெளிவு பற்றிய ஒரு அமர்வை அருட்தந்தை ஏ. கிருபாகரன் அவர்கள் இங்கே நிகழ்த்துவார்கள். அருட்தந்தையை அன்போடு அழைக்கின்றோம். கும்பகோணம் மறைமாவட்டம் மேய்ப்புப்பணி பேரவை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். கும்பகோணம் மறைமாவட்ட மேய்ப்புப்பணி பேரவை கூட்டத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்களாக இருந்து இந்த குழுவின் மூலமாக மறைவட்ட அளவிலும் மறைமாவட்ட அளவிலும் பங்கு அளவிலும் உங்களுடைய ஒத்துழைப்பை கடந்த ஆண்டு போல தொடர்ந்து வருகின்ற ஆண்டிலும் கொடுப்பீர்கள் என்கிற நம்பிக்கையில் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் செய்த அனைத்து விதமான ஒத்துழைப்பிற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை ஆயனுடைய பெயராலும், இங்கே இருக்கின்ற மறைவட்ட முதன்மை குருக்களுடைய பெயராலும், மறை மாவட்ட பொருளாளர் தந்தையினுடைய பெயராலும், மறை மாவட்டத்தினுடைய மேய்ப்பு பணி நிலையத்தின் இயக்குநர்கள், பணிக்குழு செயலாளர்கள் அனைவருடைய பெயராலும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கரவொலி மூலம் நமக்கே நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த பணிக்குழு செயலாளர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய தன்னார்வர்களை தேர்ந்தெடுப்பு அப்படி சொல்லி 3 நிலைகளில் நாங்கள் இதை பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு அவருடைய செயல்பாடுகளை பணிக்குழு செயலாளர்கள் அவருடைய செயல்பாடுகளை சொல்லிவிட்டு அதற்கு தேவையான தன்னார்வர்களை 2ஆம் கட்ட நிகழ்வாக நடத்தியிருந்தோம். 3ஆம் கட்ட நிகழ்வாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்கள் செயலாளர்களோடு சேர்ந்து இணைந்து ஒரு செயல் திட்டம், ஏறக்குறைய 1 வருஷத்துக்கான செயல் திட்டம் என்ன என்பதை செய்வதற்காக இந்த 3 விஷயமாக பிளான் பண்ணியிருந்தோம். பணிக்குழு செயலாளர்கள் தங்களுடைய செயல்பாடுகளையும் பணிக்குழு பற்றிய விவரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதில் முதலாவதாக அருட்தந்தை குழந்தைநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய பணிக்குழு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை அவர் உங்களுக்கு விவரிப்பார். ஆயர் உள்ளிட்ட அனைவருக்கும் காலை வணக்கம். உங்களை இந்த நிகழ்விற்கு வருக என்று அன்போடு அழைக்கின்றேன். என்னுடைய பணிக்குழு பல் சமய உரையாடல் மற்றும் கிறிஸ்துவ ஒன்றிப்பு பணிக்குழு. இந்த பல் சமய உரையாடல் என்கின்ற பணியில் அனைத்து மதத்தினரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து அந்த மதங்களின் பிரதிநிதிகளை கொண்டு எல்லோரையும் சமமாக பாவித்து அவர்களோடு உரையாடல் நடத்தி அவர்களை ஒரே
சமூகத்தோடு ஒன்றாக வளர செய்வது. ஒரு மதத்தினர் மற்றொரு மதத்தினருக்கு துணை நின்று அதன் வழியாக சகோதர உணர்வை, மத ஒற்றுமையை ஒன்றுபடுத்துதல். மூன்றாவதாக, மறைமாவட்டத்தில் எல்லா மறைவட்டத்திலும் பங்குகளிலும் குழுக்களை இதற்காக ஏற்படுத்துதல். கிறிஸ்துவ ஒன்றிப்பு பணிக்குழு. கத்தோலிக்கர்கள், பிற கிறிஸ்தவ சபையினர் என்று நாம் பிரித்து பேசுகின்றோம். ஆனால் அப்படி இல்லாமல் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று இந்த பணிக்குழு விரும்புகின்றது. சிறுபான்மையினருக்கு எதிராக ஏற்படும் நெருக்கடியான நேரங்களில் நாம் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம் என்கின்ற ஒத்துழைப்பு வார்த்தைகளை சொல்லுதல், அவர்களோடு ஒன்று சேர்ந்து பணி செய்தல். அடுத்ததாக, கிறிஸ்துவின் தோழமையை நாம் ஏற்படுத்தும் விதமாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும். இதுவே இந்த பணிக்குழுக்களின் மிக முக்கியமான கடமை. இந்த பணிக்குழுவில் சிறப்பாக தேர்வு செய்து பணியாற்ற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. இப்பொழுது அடுத்தது யூஜின் டோனி அவர்கள் அவருடைய பணிக்குழு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் குறித்து உங்களுக்கு விளக்குவார். மேதகு ஆயர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நான் குரு பட்டம் வாங்கிய நாளிலிருந்து எனக்குன்னு ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னாக்கா, அருங்கொடை பணிக்குழுவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். 3 ஆண்டுகள் அசிஸ்டன்ஸாக இருந்த பிற்பாடு அதன் பிறகு வடக்களூர் என்ற பங்கிலேயே என்னுடைய பணியை அங்கே ஆரம்பித்தேன். அருங்கொடை பணியை அங்கே 6 வருஷம். இந்த உள்ளிருப்பு தியானம், தமிழ்நாட்டிலிருந்து பல இடத்திலிருந்து மக்கள் வந்து தியானத்தை கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று சென்றார்கள். இதை பார்த்த மறைமாவட்டம் எனக்கு இந்த அருங்கொடை பணிக்குழுவை பொறுப்பெடுப்பதற்கு எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. ஆகவே இந்த அருங்கொடை பணிக்குழுவிலே 10 ஆண்டுகளாக இந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இதற்கு என ஒரு ஃபாதர் என்கிட்ட சவால் விட்டார். இன்னொரு மறை மாவட்டத்தில் இருக்கிறவர், எல்லாம் தொடக்கத்தில் இப்படி தான் நல்லா ஆர்வமாக செய்வீங்க ஃபாதர்ஸ், ஆனால் நமக்கு ஆர்வம் 5 வருஷம் 6 வருஷத்தில் முடிஞ்சிடும், இல்லை 10 வருஷம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அருங்கொடையில் இருந்துட்டாக்கா நான் உண்மையிலே நான் பாராட்டுறேன் அப்படின்னார். சவால் விட்டார். அப்போ அவர் இருந்த இடத்துல, ஏன்னா சில மறை மாவட்டங்களில் அதில் ஆர்வம் இருக்கிறவங்கள அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூலில் போட்டுருவாங்க அல்லது வேறு இடங்களுக்கு அனுப்புவாங்க. அப்படி அவருடைய நிலை மாறி போய்விட்டது. இப்போ அவருக்கு ஆர்வமே இல்லை. ஆனால் நமது மறை மாவட்டத்தில் உண்மையிலே நான் பாராட்ட வேண்டும். யார் யாருக்கு எதில் ஆர்வம் இருக்கின்றதோ அந்த ஆர்வத்திலேயே வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனது மறை மாவட்டம் முன்னாள் ஆயரும் சரி, இந்நாள் ஆயரும் சரி, ஆலோசனை பேரவையில் இருக்கின்ற குருக்களாக இருந்தாலும், முன்னாடி இருந்தவங்க இன்று இருக்கின்றவர்கள், எல்லா விதத்திலும் எனக்கு ஒத்துழைப்பையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த 10 வருடங்கள் என்னால் நமது மறை மாவட்டத்தில் இந்த பணியை செய்ய முடிகின்றது. இப்போ நான் செய்கின்ற பணியை குறித்து ஒரு சில காரியங்கள், குறிப்பாக நம்மளுடைய திருத்தலங்கள் இருக்கின்ற இடங்கள், குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை சலைத்து மாதா திருத்தலத்திலே ஒரு நாள் ஜபக்கூட்டம் வழி நடத்தப்படுகின்றது. அதே போல் 2வது சனிக்கிழமை ஏலாக்குறிச்சி திருத்தலத்தில் ஒரு நாள் ஜபக்கூட்டத்தை வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை கூவத்தூர் அந்தோணியாருடைய திருத்தலத்தில் ஜபத்தை வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை நமது கும்பகோணம் மறைப்பணி நிலையத்திலே இந்த ஜபத்தை வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாதத்தில் முதல் புதன்கிழமை நமது லால்குடி அங்கே அந்த ஜபத்தை வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் ஃபிக்ஸடாக போய் கொண்டிருக்கக்கூடிய ப்ரோக்ராம். இதை தாண்டி நம்ம மறை மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ, முக்கியமான நிகழ்வுகள் வருகின்றதோ, இப்போ மக்களிடையே ஒரு தாக்கம் ஏற்பட்டு இருக்கின்றது. முன்னாடியெல்லாம் ஒரு திருவிழானாக்கா ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும் இப்படின்னு தான் விரும்புவாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் வந்து விட்டது. என்ன அப்படின்னா, ஒரு ஜபக்கூட்டம் 9 நாட்கள் 9 நாள் 5 நாள் வச்சாக்க அதில் ஒரு நாள் ஜபக்கூட்டம் வைக்கணும்னு சொல்லி மக்களே போய் ஃபாதர்கிட்ட கேட்டு அந்த ஃபாதர் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல ஜபத்தை வழி நடத்துவதற்கு எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். இந்த ஒரு தாக்கம் நமது மறை மாவட்டத்தில் ஏற்பட்டிருப்பதை என் கண்கூடாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, சில ஃபாதர்ஸ் இப்போ கேட்குறாங்க என்ன அப்படின்னா, ஃபாதர் ஜபக்கூட்டம் நடத்துறது ஒரு பக்கம் இருந்தால் கூட 2 நாட்கள் உங்கள் குழுவில் இருக்கிறவங்கள எங்கள் பங்குக்கு அனுப்ப முடியுமா? அவங்க தங்குறதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறோம். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், தங்கி வீடுகள் எல்லாத்தையும் சந்திக்கட்டும்.
2 நாள் முடிச்சோன்னே அதுக்கப்புறம் நம்ம ஜபத்தை வைத்து கொள்ளலாம் இப்படின்னு ஃபாதர்ஸே வாலண்டியராக முன் வந்து இப்படிப்பட்ட காரியத்தையெல்லாம் சொல்லும்போது கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆகவே இதுவரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். நமது மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதில் ஒவ்வொரு பணிக்குழுவுக்கு என்று சில ஆட்களை நியமித்து அவர்களை வைத்து ஒரு பெரிய தாக்கத்தை மறுமலர்ச்சியை நம்மளுடைய மறை மாவட்டத்தில் ஏற்படுத்துவதற்கு இங்கே வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது இதற்கு சிறப்பான முயற்சி எடுத்த ஆயர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இதுதான் இந்த பணி. இந்த பணியிலே யாரெல்லாம் விருப்பப்படுகின்றீர்களோ நீங்கள் தாராளமாக என்னோடு இணைந்து கொள்ளலாம். யார் யார் எங்கெங்கே பணிக்கு தேவைப்படுகின்றார்களோ அவர்கள் அங்கே அனுப்பப்படுவார்கள். அதற்கு முன்பாக அருங்குடை சார்பாக ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அதன் பிற்பாடு அவர்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு அங்கே அனுப்பப்பட்டு வீடுகள் சந்திப்பது, ஜெபிப்பது, இறைவார்த்தை அந்த அனுபவம் இது எல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். ஆகவே இந்த அருமையான வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்றே கண்ணே கண்ணு பெண்கள் பணிக்குழு. ஆகவே பெண்கள் பணிக்குழுவுடைய செயலாளர் அருட்சகோதரி ஸ்கொலாஸ்டிகா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். பெண்கள் பணிக்குழு இதனுடைய முக்கிய நோக்கம் அனைவரையும் பெண்களை அவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் விசுவாசத்தில் வேரூன்ற வைப்பது. அடுத்து பெண்களுக்கு தலைமை பண்புகள் லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்கறது, கருத்தாளர் பயிற்சி, விமன் எம்பவர்மெண்ட் பெண்களுடைய சக்திகளை ஒன்று திரட்டி அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து வேலை வாய்ப்புகள் எங்கெங்கே என்னென்ன பயன்கள் பெண்கள் மேம்பாட்டுக்காக இருக்கோ அதை தெரிந்து கொண்டு செயல்படுத்துவது. நான் ஒரு வருட காலமாக தான் இதில் பணி செஞ்சுட்டு இருக்கிறேன். முதல்ல என்னுடைய வேலையாக நான் எல்லா விகாரியேட்டுக்கும் போய் குருக்களை சந்தித்து இந்த பெண்கள் பணிக்குழு உருவாக்குவது சம்மந்தமாக அவங்ககிட்ட பேசி வந்தேன். மொரலஸ் எல்லா விகாரியேட்டையும் கவர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எல்லா விகாரியேட்லேயும் குழுக்கள் ஆரம்பிக்கலை. பெரம்பலூரில், மிக்கேல்பட்டி, லால்குடி, புள்ளம்பாடி, கும்பகோணம், ஜெயங்கொண்டம் இப்படி எல்லா விகாரியேட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் அதிகமாக எங்களுக்கு குருக்களுடைய ஒத்துழைப்பு, மக்களுடைய ஒத்துழைப்பு. ஆனால் இந்த இதில் எதிர்பார்ப்பு பெண்களிடையே ரொம்ப இருக்குது. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, இதுவரைக்கும் திருச்சபை உங்களுக்கு எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. இப்போ திருச்சபை உங்ககிட்ட எதிர்பார்க்குது. ஏன்னா நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த குழுவில் வந்தால் என்ன தருவீங்கன்னு தான் கேட்குறாங்க. இங்கே கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, வழி காட்டுகிறதுக்கு தான் இருக்கிறோம். ஸோ அந்த வழி காட்டுதலுக்கும் இந்த குழுக்கள் நல்ல முறையில் செயல்படுறதுக்கும் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா தான் ஓசை வரும். நாங்கள் பல விழாக்கள் இதெல்லாம் நடத்தி இருக்கிறோம். பெண்களுக்காக விகாரேட் லெவலில் தியானம், ஒரு நாள் தியானம் 2 விகாரேட்டில், அதை 3 விகாரேட் ஒன்று சேர்ந்து 2 விகாரேட்டில் நடத்திருக்கிறோம். பெண்கள் குழந்தைகள் தினம், பெண்கள் தினம், முதியோர் தினம், இந்த மாதிரி பல விழாக்கள், மீட்டிங் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் போட்டிருக்கிறோம். இன்னும் நல்ல முறையில் செய்யணும். கலெக்ட்ரேட்டில் போய் அவங்கள சந்தித்து பெண்களுக்காக, குடும்பங்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குங்கிறதையும் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். முதல்ல அரியலூர் ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு போய் அங்கேயும் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய செயல்களை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். அருட்தந்தை இறுதிராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய பணிக்குழுவினுடைய செயல்பாடுகளை. அவையில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பணிக்குழு பட்டியலினத்தார் பழங்குடியினர் பணிக்குழு செயலராக இருக்கிறேன். சிறப்பாக என்னால் முடிந்தவரை அந்த மக்களுடைய அரசியல், பொருளாதார, ஆன்மீகம் மற்றும் அவருடைய கல்வி முன்னேற்றத்திற்கு எங்களால் முயன்ற முயற்சியை நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம். குறிப்பாக வருஷம் நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டுட்ருக்கிறோம். அதில் குறிப்பாக தலித் கிறிஸ்தவ விடுதலை ஞாயிறுன்னு சொல்லிட்டு வருஷம் நவம்பர் 2வது வாரத்தில், நவம்பர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் சிறப்பிக்கிறோம். அது எதற்கு அப்படின்னா, திருச்சபையில் சாதிய அடக்குமுறைகள் இருக்குது, அதில் திருச்சபையிலும் தலித் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரில்
அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். அதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, ஆகஸ்ட் 10 துக்க நாள் அனுசரிப்பு என்று சொல்லி அரசியலிலே மக்கள், தலித்து மக்கள் அவர்கள் முழு உரிமையை பெற வேண்டும். எனவே அவர்களுக்கு எஸ்சி அந்தஸ்தை தர வேண்டும் என்று சொல்லி அதற்காகவும் நாங்கள் முயற்சி மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்காக வருடம் ஒவ்வொரு இடங்களை, குறிப்பாக மத்திய அரசாங்கம் வைத்திருக்கின்ற அந்த நிறுவனங்களுக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தையும் அந்த மக்களுக்கான உரிமை குரலையும் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய ஆயர் தலைமையிலே அது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தலித் விடுதலை ஞாயிறும் ஆயர் தலைமையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் நாங்கள் சென்னையிலே அதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகஸ்ட் 10 கருப்பு நாள் அனுசரிப்பை நாங்கள் அதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த தலித்து மக்கள் தங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக தொழில் முனைவோர் பயிற்சி கூட்டமும் நடைபடுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்காக எவ்வளவு தூரம் அவர்கள் தன்னுடைய சொந்த காலிலே நிற்க முடியுமோ அதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் மக்கள் மத்தியிலே பல முரண்பாடுகள் இருக்கின்ற ஒரு சூழலிலே இன்னா செய்யாமை பயிற்சி கூட்டமும், யாருக்கும் எதுவும் தங்களால் எந்த தீங்கு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு இன்னா செய்யாமை பயிற்சி கூட்டமும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய தலித்து மாணவர்கள் கல்வி கற்ற பிறகு, படிப்பு முடித்த பிறகு அவர்களுக்கு வேலை இல்லாத பட்சத்தில் வேலை வாய்ப்பு முகாமும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நடத்த முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். இந்த வருடமும் நடத்த நாங்கள் தயாரிப்பாக இருக்கின்றோம். அத்தோடு கூட உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தையும் நடத்துகிறோம். நம்மளுடைய தலித்து கிராமங்களில் கவுன்சிலர்ஸு, மெம்பர்ஸு இவங்களெல்லாம் அழைத்து அவர்களுக்கான அந்த அரசியல் புரிதலுக்கான கூட்டமும், அவர்கள் வழியாக அந்த தலித்து மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் கிடைக்கிறது, என்னென்ன வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதையும் அவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்கள் வழியாக நாங்கள் மற்ற மக்களுக்கு அதை எடுத்துச் சொல்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். அத்தோடு கூட பல சமூகங்கள் இருந்தாலும் எல்லாம் சமம் என்று எண்ணுகிற தலித் அல்லாத நான் தலித் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் அழைத்து அவர்களிடத்தில் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களால் ஆன உதவியை செய்ய முடியுமா என்ற ஒரு எண்ணத்தையும் கேட்க நாங்கள் ஒவ்வொரு முறையும் அதை செய்வதற்கு, அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். அதே போல் தலித்து மக்களுக்கான மறைமாவட்ட அளவில் மகளிர் தினத்தையும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த வருடமும். இது எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் செய்து கொண்டு இருக்கிற விஷயம். அத்தோடு கூட 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஆளுமை தலைமைத்துவ பயிற்சி அதையும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த சமூகத்தை கையாள வெறுமனே கல்வி மட்டும் பத்தாது, ஆளுமையும் அவர்களுக்கு வேண்டும். ஆன்மீகத்திலும் ஆளுமை, அரசியலும் ஆளுமை, மற்ற சமூகத்திலும் ஆளுமை வளர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இந்த ஒரு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அத்தோடு கூட இந்த மறைமாவட்டத்திலே இந்த பணிக்குழுவுக்கான செயல்பாடுகள் எப்படி நடைபெறுகிறது, அல்லது பங்குகளிலே இந்த மக்களுக்கான முன்னுரிமை எவ்வளவு தூரத்திற்கு தரப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள பொதுக்குழு கூட்டம் நம்முடைய ஆயரின் தலைமையிலே வருடம் 2 முறை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆயர் ஒரு முறை வருவார். மற்றபடி அவர்களிடத்திலே நாங்கள் எப்படி ஒவ்வொரு பங்கிலும் இந்த மக்கள் நடத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கான பங்கிலே முன்னுரிமை, பங்கு பேரவையிலே முன்னுரிமை, அத்தோடு கூட விழாக்களிலே பல நேரங்களிலே அங்கே நம்முடைய பங்குகளிலே ஒரு தீண்டாமையும் பாகுபாடும் இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதை அவர்கள் வழியாக தெரிந்து கொண்டு அதை சரி செய்ய நம்முடைய ஆயர் வழியாக அதை சரி செய்ய நாங்கள் முயற்சி மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அத்தோடு கூட ஆண்டுக்கு 2 முறை கண்காணிப்பு குழு, நம்முடைய பணிக்குழுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஒரு 2 பணிக்குழுக்கள் மற்றும் நம்முடைய இறை அழைத்தல் சம்மந்தப்பட்ட ஃபாதர் ஒகேஷன் ரெக்டர் அவர்களையும் கேஎம்எஸ்எஸ் இது மாதிரி ஃபாதர்களை கூப்பிட்டு கண்காணிப்பு குழு இந்த எல்லா இடங்களிலும் எப்படி இந்த மக்களுக்கான முன்னுரிமை தரப்படுகிறது என்பதை ஆய்ந்தறிய அல்லது அதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த கண்காணிப்பு குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் எங்களுடைய பட்டியலினத்தார் பழங்குடியினர் பணிக்குழுவின் சார்பாக 30 கிராமங்களில்
தலித்து மாணவர்களுக்காக டியூஷன் சென்டர்ஸ் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். நல்லா சிறப்பாக போயிட்டுருக்குது. நம்முடைய ஆயர் அவர்கள் அதற்கான உற்சாகத்தை எப்பொழுதுமே தந்து கொண்டே இருக்கின்றார். அத்தோடு கூட இந்த மக்களுக்கு இன்னும் பொருளாதாரத்திலே கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுனால கல்வி பயில அவர்களுக்கான ஏதாச்சும் உரிமை கிடைக்குமா, சலுகை கிடைக்குமா என்று கேட்கின்ற பொழுது நம்முடைய தமிழக ஆயர் பேரவையிலே முடிவெடுத்து 25 கல்வி கட்டண சலுகை, 25% கல்வி கட்டண சலுகையானது நம்முடைய மறைமாவட்ட கல்வி நிறுவனங்களிலே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய அருட்தந்தைகள் அனைவருமே அதற்கான ஒத்துழைப்பை சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல முயற்சிகள் தனிப்பட்ட விதத்திலே அவர்களுக்கான பண உதவியோ அல்லது பொருளாதார உதவியோ என்று வருகிற பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் தலைமையிலே அல்லது ஆயர் அவர்களுடைய வழியாக நாங்கள் அதையும் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முழு மோட்டோ இந்த தலித்து மாணவர்கள் கல்வியிலே சிறப்பாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், பொருளாதார, அரசியல், சமூக எல்லா விஷயத்திலும் அவர்கள் ஆளுமை படைக்க வேண்டும் என்பது தான் இந்த பணிக்குழுவினுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது. அன்பு தந்தை இறுதிராஜ் அவர்களே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அருட்தந்தை ஜான் கொர்னலியஸ் அவர்களே அவருடைய பணிக்குழு செயல்பாடுகள் குறித்து. அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த இளைஞர் பணிக்குழு அப்படிங்கிறது செயல்படாமல் நமது மறை மாவட்டத்தில் இருந்தது. கடந்த ஆண்டு நான் பொறுப்பேற்று என்னால் முடிந்தவரை, அதாவது நான் வந்தோன்னே செஞ்சேன்னு சொல்லலை, என்னால் முடிந்தவரை என்னால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இளைஞர்களுடைய நல்வாழ்விற்காக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு வேலைவாய்ப்பு முகாமானது திருவையாறிலே நடைபெற்றது. அதே போல் 2 இடங்களிலே நமது இளைஞர்கள் இரத்த தானம் செய்ய வேண்டும், அந்த தானம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்த வேண்டும், அவர்கள் அதில் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக 2 இடங்களிலே இரத்த தான முகாமானது நடைபெற்றது. இந்த வருடம் நம்முடைய ஏப்ரல் மாதம் நம்முடைய சட்டசபை தேர்தல் நடைபெற்றதனால் பிப்ரவரி மாதமும் ஜனவரி மாதமும் 3 மறைவட்டங்கள் இணைந்து கும்பகோணம், மெக்கேல்பட்டி, ஜெயங்கொண்டம் மறைவட்டங்கள் இணைந்து கும்பகோணத்திலே ஒரு அரசியல் விழிப்புணர்வு கருத்தரங்கமும், அதை போன்று புள்ளம்பாடி, லால்குடி, பெரம்பலூர் ஆகிய 3 மறைவட்டங்களும் இணைந்து நம்முடைய சமயபுரத்தில் உள்ள நம்முடைய பிஎட் கல்லூரியிலே ஒரு அரசியல் விழிப்புணர்வு கருத்தரங்கமும் நடைபெற்றது. இதிலும் பலர் கலந்து கொண்டனர். இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதத்திலே கடந்த மே மாதம் நம்முடைய மறைபணி நிலையத்திலே ஒரு கலை விழாவானது நடைபெற்றது. அதிலும் 9 பங்குகளிலிருந்து நம்முடைய இளைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எனவே இந்த இளைஞர் பணிக்குழுவானது இப்பொழுது தனது முன்னெடுப்பை எடுத்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு நாம் செய்ய வேண்டிய செயல் திட்டங்களாக 2 மறைவட்டங்கள் மட்டுமே இப்போது பங்குகள் சந்திக்கப்பட்டு இளைஞர்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 4 மறைவட்டங்களானது இனி வரக்கூடிய நாட்களிலே சந்திக்கப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வருகிற ஜூலை மாதம் நம்முடைய லால்குடி மறைவட்டமும், அதே போல் ஆகஸ்ட் மாதம் பெரம்பலூர் மறைவட்டமும் ஜெயங்கொண்டம் மறைவட்டமும் சந்திக்கப்பட இருக்கின்றன. அந்தந்த பங்கு தந்தையர்களுக்கும் மறைவட்ட அதிபர்களுக்கும் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டு அவர்களை சென்று சந்திக்க இருக்கிறோம். எனவே எப்படி பங்கு தந்தையர்களின் ஒத்துழைப்பு முக்கியமோ அதே போல் எங்களோடு இணைந்து செயல்பட இருக்கிற மெய்ப்பு பணி பேரவை உறுப்பினர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் அதற்கு மிகவும் தேவைப்படுகிறது. நாங்கள் போனோன்னா எங்களோட யாராவது இணைந்து வருகிற போது அது இன்னும் ஒரு அழுத்தம் பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக மாற்றம் பெறும். எனவே உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்த்திருக்கிறோம். அதே போல் நான் குடும்ப நலப்பணிக்குழுவின் செயலராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 2 இடங்களிலே திருமண பயிற்சி கருத்தரங்கானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. டோல்கேட்டில் முதல் சனி ஞாயிறு, மாதத்தினுடைய முதல் சனி ஞாயிறிலும் 3வது சனி ஞாயிறு நம்முடைய கும்பகோணத்திலும் நடைபெறுகிறது. அதோடு இணைந்து இந்த ஆண்டு முதல் பள்ளிகளை சந்தித்து பள்ளிகளில் உள்ள 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலுகிற மாணவ மாணவியர்களுக்கு ஆளுமைக்கான ஒரு பயிற்சி கருத்தரங்கானது செய்யலாம் என்ற தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வருகின்ற ஜூலை மாதத்திலிருந்து அந்த பணிகளானது தொடங்கப்பட இருக்கிறது. மேலும் கடந்த ஆண்டு
டிசம்பர் மாதம் நம்முடைய மறைபணி நிலையத்திலே கும்பகோணம் மறைவட்டத்தை சார்ந்த அனைத்து பங்குகளிலும் உள்ள திருமணமான முதல் 5 வருட தம்பதியர்களுக்கான கருத்தரங்கானது நடைபெற்றது. அதிலே மொத்தமாக 50 குடும்பங்கள் கலந்து கொண்டு தங்களுடைய அந்த திருமணத்தின் நோக்கத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் நம்முடைய ஆயர் அவர்களின் தலைமையிலே கூட்டு பாடல் திருப்பலியானது நடைபெற்றது. எனவே அனைவரும் அதில் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டனர். அதே போல மற்ற மறைவட்டங்களிலும் முன்னெடுப்பதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கண்டிப்பாக மற்ற மறைவட்டங்களிலும் திருமணமான முதல் 5 அல்லது 10 வருட அந்த தம்பதியருக்கான கருத்தரங்கும் நடைபெறும். எனவே இந்த அனைத்து 2 பணிக்குழுக்களுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக உங்கள் ஒத்துழைப்புடன் இன்னும் அதிகமான முன்னெடுப்புகளை எடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அடுத்ததாக அருட்தந்தை ராஜமாணிக்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவருடைய பணிக்குழு சார்பாகவும் பொதுநிலையினர் பணிக்குழு சார்பாகவும் அவருக்கான செயல்பாடுகளை எடுத்துரைப்பார். திருவாளர் பாப்பு வில்லியம் பொதுநிலையினர் பணிக்குழு சம்பந்தமாக இன்றைய நாளில் அவருடைய வருகை இல்லை. அவருடைய குடும்பத்தில் தன்னுடைய மகனுக்கு திருமணம் சம்பந்தமாக இருப்பதனால் அவருடைய அறிக்கையை நான் வாசிக்கின்றேன். 2025-26 செயல்பாடுகள். மறைவட்டங்களை சார்ந்த மெய்ப்பு பணி பேரவை உறுப்பினர்களுக்கு அறிமுக கூட்டம் நடத்தி ஒவ்வொரு மறைவட்டத்திலும் 2 ஒருங்கிணைப்பாளர்கள் ஆண் பெண் என்கிற இடத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நற்செய்தி பணியாளர்களை கொண்டு புள்ளம்பாடி, பிரகாலூர், வடுகர்பேட்டை, துறையூர் ஆகிய பங்குகளில் இல்லங்கள் சந்திப்பு நடத்தப்பட்டது. இப்போது வாசித்தது கடந்த ஆண்டில் நடந்த செயல்பாடுகள், வரும் ஆண்டுக்கான செயல் திட்டங்கள். மறைவட்ட அதிபர்களை சந்தித்து ஒவ்வொரு மறைவட்ட குருக்கள் கூட்டத்தில் பங்கு அளவில் உள்ள பொறுப்பாளர்களுக்கு பங்கு பேரவை குறித்த அறிமுக கூட்டம் நடத்த இருப்பது, அதை குறித்து எடுத்துரைப்பது. 2, அன்பியங்கள் வாயிலாக பங்கு பேரவை அமைக்கப்படுவதால் அன்பிய பணிக்குழு செயலரோடு இணைந்து பங்குகளுக்கு சென்று பொதுநிலையினர் அமைப்புகளை சந்திப்பது. 3, வாரம் ஒரு பங்கு என்ற இலக்கோடு பங்கு தந்தையிடமிருந்து தேதியை பெற்று பங்கில் உள்ள அமைப்புகளின் பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் நடத்தி பங்கு பேரவை குறித்த புரிதலை உறுப்பினர்களுக்கு அளிப்பது. வரும் ஆண்டுக்குள் 2 மறைவட்டங்களுக்கு உட்பட்ட பங்குகளில் அறிமுக கூட்டம் நடத்தி குறைந்தது 20 பங்குகளில் பங்கு பேரவை அமைப்பது. நிறைவாக தமிழக பொதுநிலையினர் உருவாக்க மையம் நடத்தும் கருத்தாளர் சான்றிதழ் தொடர் பயிற்சிக்கு மறைமாவட்ட பொதுநிலையினரை அனுப்புவது மற்றும் அம்மையத்தின் ஆண்டு திட்டங்களோடு இணைந்து செயல்படுவது. அருமையான அன்புள்ளங்களே, பொது நிலையினர் பணிக்குழு மற்றும் வாழ்வுரிமை இயக்க பணிக்குழு சார்ந்த வகையில் இந்த செயல்பாடுகள் கடந்த ஆண்டிலே நடந்தது, இந்த ஆண்டு செயல்பட இருப்பது என்பதை குறித்து இப்போது நான் வாசித்திருந்தேன். இதிலே குறிப்பாக அந்த மறை வட்டங்களில் புள்ளம்பாடி, வரகாலூர், அது லால்குடி பகுதியில் அவர் அதிகம் செயல்பட்டிருக்கிறார். அந்த அவருடைய தொடர் பணியானது மேலும் அந்த இடங்களிலே இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மறைக்கல்வி பணிக்குழு இங்கே நான் புனித ஜான் தி பிரிட்டோ மறைபணி நிலைய இயக்குனரும் அனைத்து பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளருமாக பணியேற்று இங்கே பணி செய்து வருகிறேன். என்னுடைய இடத்தில் மறைக்கல்வி கேட்டகிட்டிக்கல் கமிஷன் ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிற காரியம், மறைக்கல்வி நன்னெறி புத்தகங்கள் மறைமாவட்ட பள்ளிகளுக்கு வழங்குதல், மறைக்கல்வி நன்னெறி பாடங்கள் கற்றுக் கொடுப்பதை பற்றிய ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டாய்வு செய்வது, ஏறக்குறைய 4 மாதங்கள்
அப்பணியானது தொடர்நிலையாக இருக்கும். மாணாக்கர்களுக்கு பொது தேர்வு, சிறப்பு தேர்வு நடத்துவது, மறைக்கல்வி எந்த அளவு அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து தேர்வு. தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டும் விதமாக பரிசு சான்றிதழ் வழங்குதல். மறைக்கல்வி நன்னெறி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு சிறப்பு கருத்தரங்கு, தியானம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுதல். அதிலே தியானம் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. கருத்தரங்கம் சற்று அதை கவனம் செலுத்த வேண்டிய இடம் இருக்கிறது. கிளை பங்குகளில் உள்ள ஆலய பணியாளர்களுக்கு மறைக்கல்வி பயிற்சி கருத்தரங்கம் நடத்துதல். இது மறைக்கல்வி சார்ந்த பணி. அடுத்தபடியாக பெஸ்கி கலை தொடர்பகம். பெஸ்கி கலை தொடர்பகத்தில் இசை சார்ந்த வகையில் நடனம், இசை பயிற்சி என்கிற விதத்தில் பரதநாட்டியம், நாட்டுப்புற நடனம், மேற்கத்திய நடனம் மற்றும் பல்வேறு மேடை நிகழ்ச்சிக்கான பயிற்சிகள். கீபோர்டு, கிட்டார், ட்ரம்ஸ், இசைக்குழு உருவாக்க பயிற்சிகள். பள்ளிகள், கல்லூரிகள், நிறுவனங்கள், ஆலயங்கள் மற்றும் பொது விழாக்களுக்கான சிறப்பு கலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு சிறப்பாக மேடை கலை நிகழ்ச்சி சார்ந்த விதங்களில் தயாரிப்பும். கடந்த நாளில் 2 இடங்களில் கோவாண்டாக்குறிச்சி பங்கிலே தந்தை அவர்கள் மேடை நாடக அழைப்பு கொடுத்திருந்தார்கள். சற்று தள்ளி வைத்திருக்கிறார்கள், ஆகஸ்ட் மாதம் என்று சொல்லி. அதன் பிறகு புகைப்படம், காணொளி பதிவு, ஒளிப்பதிவு வசதிகள், படப்பிடிப்பு மற்றும் நிகழ்ச்சிகள் ஆவணப்படுத்துதல். ப்ரொஃபஷனல் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ நம்மிடத்திலே இருக்கிறது. நேரடி இணைய ஒளிபரப்பு, லைவ் ஸ்ட்ரீமிங், யூடியூப் லைவ் சமூக ஊடக நிகழ்ச்சி. மென்மேலும் இந்த ஆண்டிலே ஒரு சிறப்பு முயற்சி என்னவென்றால், ஒவ்வொரு மறை வட்டங்கள் தோறும் குறிப்பாக கீபோர்டு பயிற்சி கொடுப்பது. பிள்ளைகளுடைய மொபைல் பயன்படுத்தக்கூடிய கால சூழலில் கேட்டுக்கொண்டார்கள். இந்த பிள்ளைகள் படிக்கிற சிறார் பருவத்திலேயே கீபோர்டுக்கான ஒரு மைண்ட் டியூன் ஆனால் நல்லா அவர்கள் உயர்ந்து வருவார்கள் என்று சொல்லப்படுவதன் காரணமாக இந்த ஆண்டு அந்த சிறப்பு முயற்சி. கூடுமானால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நடனம் கற்றுத்தரக்கூடியவர்களை வைத்து மேலும் பிள்ளைகளுக்கு உண்டான அந்த பயிற்சியும் கொடுக்கப்படலாம் என்று. அடுத்தபடியாக நற்செய்தி பணிக்குழு. நமது குடந்தை மறை மாவட்டத்திலே 2 வகையில் நற்செய்தி செயல்படுகிறது. நற்செய்தி பணிக்குழு என்பதுதான் அனைத்து பணிக்குழுக்களின் மையம். இதைத்தான் டிஎன்பிசி தமிழக ஆயர் பேரவையில் சொல்லும்போது, எந்த ஒரு கமிஷனாக இருந்தாலும் அது நற்செய்தி பணிக்குழு மையமாக செயல்பட வேண்டும் என்பதுதான். அதன் நிமித்தம் நமது மறை மாவட்டத்திலே 2 பணியாளர்கள் மற்ற மறை மாவட்டங்களில் 2ம் சேர்ந்து இருக்கிறது. அருங்கொடை கரிஸ்மேட்டிக் ரினிவல் சர்வீஸ் என்பது தனியாகவும், எவாஞ்சலைசேஷன் என்பது தனியாகவும் நமது மறை மாவட்டத்தில் இருக்கிறது. பாண்டிச்சேரியிலும் இருக்கிறது. மற்ற இடங்களில் 2ம் சேர்ந்து தான் இருக்கிறது. அதன் வகையிலே இந்த எவாஞ்சலைசேஷன் கரிஸ்மேட்டிக் ரினிவல் என்பதை தந்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இதனுடைய நற்செய்தி அறிவிப்பு என்கிற இடத்தில் உருவாக்க பயிற்சி. இது ஜபக்கூட்டம் நடத்துகிற இடம் அல்ல, இது உருவாக்க பயிற்சி என்கிற போது ஒவ்வொரு மறை வட்டம் தோறும் நான் இங்கே செய்திருக்கிறேன். எவாஞ்சலைசேஷன் லீடர்ஷிப் ஸ்கூல் அளவில் பங்கு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு பயிற்சி, கேட்டிகிஸ் லோக்கல் கேட்டிகிஸ்ட் ஃபார்மேஷன் அந்த சம்பந்தமான தயாரிப்பு, இளைஞர் தலைவர்களுக்கான உருவாக்க பயிற்சி, ஃபேமிலி எவாஞ்சலைசேஷன் கன்வர்ஷன், சமூக ஊடக நற்செய்தி பணி என்று சொல்லி இந்த பணியை இந்த ஆண்டிலே செயல்படும் வகையிலே நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக நமது மறை மாவட்டத்திலே
அடையாளப்படுத்தும் வகையிலே அங்கீகாரம் கொடுக்கிற வகையில் நான் கேத்தலிக் கேட்டிகிஸ்ட் வேதியர்கள் கடந்த ஆண்டிலே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை சந்தித்து அவர்களை கிறிஸ்தவர்களாக தயாரிப்பு கொடுத்து கிறிஸ்துவ நிலைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, இந்த 3 பணி, குறிப்பாக கேட்டிகிட்டிகள், பெஸ்கி, எவாஞ்சலைசேஷன் நான் செயல்பட்டு வருகிறேன். தங்களது பணிக்குழுவை பற்றிய விரிவான அறிக்கையை சமர்ப்பித்த அருட்தந்தை ராஜமணி அவர்களுக்கு நன்றி. இறுதியாக அன்பிய மற்றும் விவிலிய பணிக்குழு, அது என்னுடைய பணிக்குழு, கடந்த ஆண்டு நடந்தவை பற்றிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆயர் பேரவையினுடைய விவிலிய மற்றும் அன்பிய குழுக்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அதிலிருந்து பங்கு அளவில் அனைத்து பங்குகளிலும் வட்டார அளவிலும் அந்த விவிலிய போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. விவிலிய மாத கொண்டாட்டங்கள் அனைத்து பங்குகளிலும் கொண்டாடப்பட வேண்டி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு சில பங்குகளில் விபிஎஸ் கிளாஸ், அதாவது மே மாதத்தில் பிள்ளைகளை மறைக்கல்வியில் வளர்க்கக்கூடிய விபிஎஸ் கிளாஸ் என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்கிறது தினம் ஒரு இறைவார்த்தை என்று வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக மக்களை ஊக்கப்படுத்துவதற்கும் அந்த நாளை அவர்கள் துவங்குவதற்கும் ஏற்ற வகையில் வாட்ஸ்அப் குழுக்களுக்கு பரவுகின்ற அந்த சிறிய இறைவார்த்தையை வாட்ஸ்அப் மூலமாக தயாரித்துட்ருக்கிறோம். கடந்த வருடத்தில் ஏறக்குறைய விவிலிய வாசிப்பை ஊக்கப்படுத்துவதற்காக தினசரி வாசகங்கள் அடங்கிய அருள்வாக்கு என்கிற ஒரு பைபிள் டைரி, அதை ஏறக்குறைய 6000 பிரதிகள் அச்சடிக்கப்பட்டு 6000த்தையும் பங்கில் உள்ளவர்கள் பங்கு அளவில் வட்டார அளவில் அனைவரோடும் பகிர்ந்து கொண்டுள்ளோம். ஏறக்குறைய 1000த்திற்கும் மேற்பட்ட விவிலியங்கள் டிஎன்பிசிஎல்சி என்கின்ற திண்டிவனத்திலிருந்து வாங்கப்பட்டு அனைத்து பங்குகளுக்கும் நம்முடைய மறைமாவட்ட அளவில் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய ஃப்யூச்சர் பைபிள் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் பிளான்ஸ்னால் ஒரு 2 பிளான் வச்சுருக்கிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீ பைபிள்ஸ் எப்படி கொடுக்கலாங்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏறக்குறைய ஒரு விவிலியத்தினுடைய விலை ஏறக்குறைய 480 ரூபா, 455லேருந்தே இருக்குது. 455ங்கிறது அந்த அட்டை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் ஹார்ட் பவுண்டுன்னு சொல்லுவாங்க, அட்டை மாதிரி இருக்கின்ற அந்த விவிலியத்திற்கான ஆர்டரை சூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 வகையில் இதை நாங்கள் செயல்படுத்த முயற்சி செய்கிறோம். ஒன்று ஃப்ரீ பைபிள்ஸ், அதை எப்படி உருவாக்கலாம்னா, கேட்டிகிசம் சில்ட்ரனை கொஞ்சம் வெல்டுடு பேரிஷஸ், கொஞ்சம் நிறைவான பங்குகளாக இருக்கின்ற இடத்தில் சிறுவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு சேமிப்பு பழக்கத்தை போல, மிஷன் சண்டேக்கு செய்வாங்க பொதுவாக, அவர்களுக்கு அந்த சேமிப்பு பழக்கத்தை உண்டாக்குவது போல் உண்டாக்கி அவர்களிடமிருந்து அதை பெற்று அவங்க எவ்வளோ முடியுதோ அதில் சேர்க்கலாம். சேர்த்து ஏறக்குறைய அவர்களுடைய பெயரில் கிறிஸ்மஸ் கிஃப்டாக ஒரு பைபிள் கிளை கிராமங்களுக்கு, பங்குகளுக்கு அல்ல, கிளை கிராமங்களில் உள்ள மக்களுக்கு அதை பரிசாக கொடுக்கலாம், ஃப்ரீ பைபிள்ஸாக கொடுக்கலான் இருக்கோம். 2வது, திருமணமானவர்களுடைய நாட்களுடைய கொண்டாட்டங்களின் பொழுது அவர்கள் பொதுவாகவே உணவு விடுதிகளுக்கு இது போல விஷயங்களுக்கு அவர்கள் செலவு செய்வது வழக்கம். ஆகவே அவர்களை ஊக்கும் விதமாக இறைவார்த்தையை அடுத்தவர்களுக்கு இலவசமாக அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சின்னதாக முன்னெடுத்திருக்கிறோம். அடுத்தது, விவிலிய பணிக்குழுவிலிருந்து எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஃபார்மேஷன் ஆஃப் பைபிள் வாலண்டியர்ஸ்னு சொல்லி, தன்னார்வலர்கள் எவ்வாறு ஒவ்வொரு பணிக்குழுக்கும் தேர்ந்தெடுக்கிறார்களோ அதே போல் விவிலிய பணிக்குழுவிற்கு என்று மறைமாவட்ட அளவில் தன்னார்வலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரை தமிழ்நாடு விவிலிய பணிக்குழுவிடமிருந்து வந்திருக்கின்றது. ஆகவே அதை முன்னெடுக்கலாம் என்கின்ற ஒரு முயற்சி. அடுத்தது, இது ஷார்ட் டேர்ம் கோலில் இது லாங் டேர்ம் விஷன் ஒன்று, விவிலிய பட்டய படிப்புகள், சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வருடத்திற்கான ஒரு கால வரையறையை ஏற்படுத்தி அது உடனடியாக செய்ய முடியாது, அதுக்கான பிளான் அவுட்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. அதை பட்டய படிப்புகளை உருவாக்க ஒரு சின்ன திட்டமிட்டுள்ளோம். இது விவிலிய பணிக்குழுவை பற்றி. அன்பிய பணிக்குழுவை பற்றி 3 விஷயம். ஒன்று இது அன்பியம் ஆரம்பிக்கப்பட்டு இது 25வது வருடம், அதாவது சில்வர் ஜூப்ளி. அன்பியங்கள் என்று துவங்கப்பட்டு இது தமிழ்நாட்டு அளவில் 25 வருடங்கள் ஆகிறது. ஆகவே இந்த 25வது வருடத்தையொட்டி அன்பிய மாநாடு நடத்த வேண்டும் என்று சொல்லி தமிழக அன்பிய பணிக்குழுக்களுடைய செயலர் தந்தை அவர்கள், அருட்தந்தை போஸ்கோ அவர்கள், இதற்கு முன்னாடி அன்பியத்தில் இருந்தவர், அவர் தான் இப்போ தமிழ்நாடு இன்சார்ஜாக இருக்கிறாரு. அவர் கேட்டிருக்கிறார், ஒரு சின்ன மாநாடு போல் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு சின்ன பரிந்துரை கொடுத்துருக்குறோம். அதற்கான முயற்சிகள் இருக்கிறோம். அதற்கான அப்டேட்ஸ் ஏற்கனவே நாங்கள் பாரிஷ் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு ஃபார்ம் ஒன்று, அன்பியங்கள் செயல்படுகின்றன என்கிற நிலையிலும் செயல்படாத அன்பியங்கள் என்ற நிலையிலும் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்கின்ற அன்பிய நிலையிலும் பங்கில் உள்ள அன்பியங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக ஒரு சில விவரங்களையும் ஒரு சில டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அன்பியங்கள் மூலமாக. அது ஒரு விஷயம்.
இந்த சில்வர் ஜூப்ளி மாநாடுங்கிறது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, அன்பியங்கள் ஊக்கப்படுத்தப்படாமல் அல்லது அன்பியங்கள் செயல்படாத அன்பியங்களை துவங்குவதற்கான முயற்சிகளை ஒரு சில பங்குகளை எடுக்க இருக்கிறோம். நாங்களே இந்த வரைகின்ற தரவுகளை வைத்து அதனுடைய அடிப்படையில் பங்குகளை சந்திப்பது அல்லது அன்பியங்களை ஊக்குவிப்பது என்கின்ற நிலையில் அடுத்த செயல்பாடுகளை செய்ய திட்டமிட்டுள்ளோம். மேதகு ஆயர் அவர்களின் முன்னிலையில் நமது பணிக்குழு மேய்ப்பு பணிக்குழு பேரவை பற்றிய பொதுவான உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் இன்னும் என்ன அடுத்த நடவடிக்கைகளை குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய ஆலோசனைகளும் கருத்துகளும் இங்கே பதிவு செய்யப்படும். பதிவு செய்வதற்காக நம்முடைய பெரம்பலூரைச் சேர்ந்த மதிப்புக்குரிய திருவாளர் இயேசுதாஸ் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்நிகழ்வுக்கு முன்னதாக நிதிநிலை அறிக்கையை வாசிப்பதற்கு திருவாளர் திரு ஜெயின் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கடந்த ஆண்டு நம்ம ஆண்டு சந்தா 100 ரூபா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சில பேர் 100 ரூபா அனுப்பியிருந்தாங்க. பல பேர் அவங்களால முடிஞ்சது ஒரு 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. இப்போ நான் ஒவ்வொரு விக்காரட்டில் இருந்தும் எவ்வளோ கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். லால்குடி விக்காரட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 பங்கு இருக்குது. அதில் 15 பங்குலேருந்து நமக்கு உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. இன்னும் நமக்கு 5 பங்குலேருந்து உறுப்பினர்கள் வர வேண்டியிருக்கு. பழைய மெம்பர் பார்த்திங்கன்னா 23 பேர். இப்போ புதுசாக 5 பேர் சேர்ந்துருக்காங்க. ஒருத்தர் நீங்கியிருக்கார். டோட்டலாக நமக்கு லால்குடி மறைவட்டத்திலேருந்து 1900 ரூபா கலெக்ட் ஆகிருக்கு. அதே போல் கும்பகோணம் மறைவட்டத்தில் மொத்தம் 16 பங்கு இருக்குது. அதில் 12 பங்குலேருந்து ஆள் வந்திருக்காங்க. இன்னும் 4 பங்குலேருந்து ஆட்கள் வரவில்லை. இந்த பங்குலேருந்து மொத்தம் 27 பேர் இருக்காங்க. இதுலேருந்து நம்ம கலெக்ட் ஆனது 1600 ரூபா. புள்ளம்பாடி விக்காரட்டில் மொத்தம் 15 பங்கு இருக்குது. அதில் 8 பங்குலேருந்து நமக்கு உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னும் 7 பங்குலேருந்து நமக்கு உறுப்பினர்கள் இல்லை. மொத்தம் 16 மெம்பர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் இறந்துட்டார். இப்போதைக்கு 15 பேர். கலெக்ட் பண்ண அமௌண்ட் 2600 ரூபா. அதே போல் பெரம்பலூர் விக்காரட்டில் 14 பங்கு இருக்குது. அதில் 12 பங்குலேருந்து உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னும் 2 பங்குலேருந்து நமக்கு உறுப்பினர்கள் இல்லை. பெரம்பலூர் பங்கில் மொத்தம் 24 பேர் இருக்காங்க. கலெக்ட் ஆன அமௌண்ட் 2100 ரூபா. அதே போல் மைக்கேல்பட்டியில் 14 பங்கு இருக்குது. மிக்கேல்பட்டியில் தான் 14 பங்கில் 14 பங்குலேருந்தும் உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. நமக்கு 22 மெம்பர் இருக்காங்க. கலெக்ட் பண்ண அமௌண்ட் 2800 ரூபா. ஜெயங்கொண்டம் மிக்காரட்டில் 19 பங்கு இருக்குது. அதில் 16லேருந்து நமக்கு மெம்பர் இருக்காங்க. இன்னும் 3 பங்குலேருந்து நமக்கு மெம்பர்ஸ் இல்லை. ஜெயங்கொண்டம் விக்காரட்டில் மொத்தம் 27 பேர் இருக்காங்க. நம்ம கலெக்ட் பண்ண அமௌண்ட் 5300. ஆக 6 விக்காரட்டில் இருந்தும் நமக்கு கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு 16300 ரூபா இப்போ கைவசம் இருக்குது. இந்த ஆண்டுக்கான சந்தா 100 ரூபா இருக்குது. உங்களால் முடிஞ்சது 100 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணால் தரது நம்மளோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். நன்றி. நம்முடைய ஒரு நல்ல ஒரு அமர்வு இந்த அமர்வு என்னவென்றால் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக நம்முடைய ஆயர் அவர்களின் பெருமகனார் முன்னிலையிலே பதிவு செய்யலாம். இப்படி நீங்கள் வழங்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்ந்து நம்முடைய மேய்ப்பு பணி முன்னெடுப்புகளுக்கு உத்வேகமாகவும் உற்சாகத்தையும் இன்னும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அல்லது புதுப்பிக்க வேண்டிய விஷயங்களையும் நமக்கு பதிவு செய்யும். அந்த வகையில் பொதுநிலையினரான நீங்கள் மற்றும் நம்முடைய பல்வேறு பணிக்குழுக்களில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்குநர்களும் எல்லோரும் பங்கேற்று இங்கே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். வாருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நம்முடைய மேய்ப்பு பணி இன்னும் எப்படியெல்லாம் முன்னெடுப்பு செய்யலாம் அல்லது செய்யக்கூடிய பணிகளிலே உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்பதை பதிவு செய்யுங்கள். என் பேர் துரைராஜ். மெக்கல்பட்டி மறைமாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். மறைவட்டத்திலேருந்து இந்த கூட்ட நிகழ்வு நடக்கிறதுக்கு எல்லாருக்கும் செல் மூலமாக தான் நீங்கள் செய்தி அனுப்பிச்சிருக்கிறீங்க, வாட்ஸ்அப் மூலமாக. ஆனால் இதே மாற்றி ஒவ்வொரு பங்கு இல்லத்திற்கும் தபால் மூலம் தெரிவித்து அந்த பங்கு தந்தையோட உத்வேகத்தில் எல்லோரும் வந்தால் ஒரு முழு அனைவரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய கருத்தை தெரிவித்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயங்கொண்டம் பங்கு
என் பேர் கே வியாகுலம். இப்போ அந்த கூட்டத்தில் வந்து ஒரு 43 பேர் தான் கலந்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம மறை மாவட்டம் வந்து காட்டுப்புத்தூர் வரைக்கும் இருக்குது, தொட்டியம் காட்டுப்புத்தூர் வரைக்கும் இருக்குது. அங்கேருந்து வர்றது ரொம்ப பேருக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த கூட்டத்தை வந்து ஒரு மையப்பகுதியில் வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி. இந்த காரியம் பொதுநிலையினரை குறித்தது. இது ஆயர் முன்னிலையிலே வைக்கின்ற ஒரு கருத்தாக நான் வைக்கின்றேன். சமீபத்திலே நான் தஞ்சாவூர் மறை மாவட்டத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கே நற்செய்தி பணியிலே இணைத்து கொள்வதற்கு எல்லா பங்குகளிலிருந்தும் பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த மறை மாவட்ட பேராலயத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லி அது 15 கிளாஸஸ் அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் முடித்தவர்களுக்கு அவரவர்கள் பங்குகளிலே அல்லது போகிற இடங்களிலே பங்குகளிலே அவர்கள் திவ்ய நற்கருணை வழங்குவதற்கும் அந்த அதிகாரம் பொதுநிலையினருக்கு கொடுப்பதற்காக ஆயரவர்கள் அதை முனைப்போடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது அவங்க என்ன அப்படின்னா 15 மாதம், அது ஒரு மாதத்துக்கு எத்தனை கிளாஸஸ்ன்னு தெரியல, அது ரெகுலராக அவங்க அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி முடித்தவொடனே பேராலயத்திலே ஒரு பெரிய செலிப்ரேஷன் வைத்து அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. இனிமேல் இவர்கள் திவ்ய நற்கருணை பொதுநிலையினராக இருந்தாலும் மக்களுக்கு வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்கே முன்னெடுத்திருக்கின்றார்கள். இது ஏற்கனவே சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு காரியம். இப்படி பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அந்த அந்தஸ்துக்கு உயர்த்துகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நமது மறை மாவட்டத்திலும் செய்வதற்கு செய்ய முடியுமா என்பதை ஆயர் முன்னிலையிலே இதை ஒரு கருத்தாக வைக்கின்றேன். பொதுநிலையினருடைய பங்கேற்பு அப்படிங்கிறது இப்போது திருச்சபையில் மிகவும் வலியுறுத்தப்படுது. ரோமில் கூட இப்போ டைகாஸ்ட்ரிக்கு சிஸ்டர்ஸும் லே பீப்புளும் அங்கே வந்து தலைமை தாங்குகிறாங்க. அதுதான் முக்கியத்துவம். அங்கே நம்ம பங்களவில் இப்போ ஒரு சப்ஸ்டேஷனில் திருவிழா கொண்டாடுறாங்கன்னா சாமியார் தான் எல்லாம் பண்ணணும், சாமியார் தான் போகணும், அவர் தான் கொடியேற்றணும், அவர் தான் பூசை வைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களில் பொதுநிலையிற்கான காரியங்கள் என்னங்கிறத டயசன் லெவலில் இந்த மேய்ப்பு பணியில் நாம் கொஞ்சம் பேசி கொடியேற்றுறது அவங்க ஏற்றலாம். அந்த மாதிரியான காரியங்கள் எது எது பொதுநிலையினர் தாங்க முடியுமோ, அது போல் யூக்கரிஸ்டிக் மினிஸ்டர்ஸ், அது அவங்களுக்கு அவங்க நல்ல வாழ்க்கை உதாரணமான வாழ்க்கை இருக்கக்கூடிய நல்ல பொதுநிலையர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, அதே போல் பொதுநிலையினருக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ சாமியார்லாம் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. பங்கில் வந்து எத்தனை கிளைப்பங்குகள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் போய் சேர்ந்து இது பண்ணி செய்கிறதுங்கிறது இறங்கி நின்று வேலை செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பொதுநிலையினர் எத்தனையோ சபைகள் இருக்குது. மரியாயன் சேனை இருக்கிறாங்க, வின்சென்ட் பால் இருக்கிறாங்க, பங்கு பேரவை இருக்குது. ஆனால் எல்லாம் கூட்டம் நடக்குதே ஒழிய மற்ற காரியங்கள் எதுலேயுமே அவங்க ஈடுபடுற, நான் யாரையும் குறை சொல்ல, ஐ எம் சாரி. பொதுப்படையாக பார்க்கும் பொழுது பொதுநிலையினருடைய பங்கு என்பது ரொம்ப மினிமம் லெவலில் இருக்கிற மாதிரி தான் என்னுடைய இந்த ஒரு ஆண்டு கால அனுபவத்தில் பார்க்குறேன். அதனால் அதனை இந்த மேய்ப்பு பணி பேரவை முதன்மையில் எடுத்து அதை பரவலாக்குனா நல்லாயிருக்கும். நம்ம ஃபாதர் வந்து பொதுநிலையினரை கொடுக்கலான்னு சொன்னாங்க, உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். ஆனால் நம்ம மறை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சிட்டி லைஃப், கிராம லைஃப், இந்த ஒரு 2 லைஃப் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஃபாதர் சொன்னதை சிட்டி லைஃப்பில் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த கிராம அளவில் மனநிறையில் கிராமத்தில் உள்ள ஆட்கள் மாதிரியே வாழக்கூடிய பங்கு தந்தையரும் சரி, பங்கு மக்களும் சரி, அங்கே வந்து இதுக்கு நிச்சயமாக ஒரு எதிர்ப்பு அலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல்ல பங்கு தந்தை மக்களோட நல்ல உறவில் இருந்தால் தான் எந்த திட்டமுமே செயல்படும். அது இளையோர் இயக்கமாக இருந்தாலும், அன்பியமாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் மக்களோட கலந்து ஆலோசிச்சாதான் அது நடக்கும். அது நான் தெரிவிச்சுக்கிறேன். பக்த சபைகள் 23ஆம் அருளப்பர் அப்படின்ற பாப்பரசர் சொல்கிறாரு, திருச்சபை வளரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பல கருத்தினால்கள் அவங்ககிட்ட பேசும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்தை சொல்லும்போது கடைசி அவர் சொல்கிறாரு, வலுவான ஒரு பொதுநிலையினருடைய அமைப்பு வந்து சிறப்பாக செயல்பட்டுச்சுன்னா அந்த கத்தோலிக்க திருச்சபை வளரும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இன்ஸ்பெக்டராக இருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வரும்போது என் முன்னால் வின்சென்ட் பால் சபையும் மரியாயின் சேனை இருந்துச்சு. அதில் மரியாயின் சேனை சரியான அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் செயல்பட்டு இருக்கோம். மரியாயின் சேனையில் ஆனால் ஒரு பெரிய மித்து பலகாலமாக என்ன இருக்குன்னா, வயசான ஆடியோ வீடியோ போன வயசான பாட்டிகள் உட்காந்து ஜெவமாலை சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை.
அதை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிட்டு வர்றோம். ஆனால் நான் இப்போ இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கே கோரம் இவ்வளோ தூரம் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் போட்டதோடு விட்டுட்டோம். நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை இன்னும் அருட்தந்தையர்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அவங்க இப்போ திருப்பலியிலையாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், சம்மந்தப்பட்ட நபர்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ்அப்பை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடிய அளவுக்கு இன்னும் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை வளரலை. அதனால் அதே மாதிரி அருட்தந்தையர்கள் இந்த பக்த சபைகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படின்னா அது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா மரியாயின் சேனை அப்படின்ற அமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்பாடுகளும் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையை வளர்க்குறது இல்லாமல் நம்ம விட்டு எந்த கத்தோலிக்க குடும்பமும் பிற சபைக்கு போகாத அளவுக்கு செய்யக்கூடிய வலுவான ஒரு அமைப்பு. ஆனால் அது சரியாக செயல்படாமல் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்திட்டு வர்றோம். அது அருட்தந்தையர்கள் அதை சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மேதகு ஆயர் அவர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டு. நான் பார்த்த வரைக்கும் எங்கள் பங்கில் இன்னும் மற்ற பங்கெல்லாம் இந்த ட்ரெயின்டு கேட்டகிஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்குங்க. ட்ரெயின்டு கேட்டகிஸ்ட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்ம ஊருக்காரங்களே செய்கிறது ஏதோ மொனாட்டனஸாக ஏதோ பேருக்கு அப்படி செய்துட்டு இருக்காங்க. மணி அடிக்கிறது, வாசிக்கிறது அப்படிலாம் இருக்குது. வீடுகள்லாம் போய் சந்திக்கிறது இல்லை. இதை மேடம் சொன்னாங்க, அப்புறம் இந்த சார் சொன்னார். பங்கு தந்தை சிஸ்டர்ஸு கொஞ்சம் கோஆப்ரேஷன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நான் இந்த உறுப்பினராக கலந்துக்கிட்ட பிறகு 2 அன்பியம் ஆரம்பிச்சிருக்கோம். பல வருஷமாக அன்பியமே இல்லை. அங்கே ஆரம்பித்து ஃப்ரான்சிஸ் அசிஸ்டியார் அன்பியம் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சிலர் தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள், அந்த வீட்டில் வச்சா நான் வரமாட்டேன், இங்கே வச்சா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அதெல்லாம் அதில் காட்டுறாங்க. அடுத்தது ஒரு சிலர் பணம் சம்பாதிக்கிறதுலே குறியாக இருக்காங்க. அங்கே போனால் பணம் கிடைக்குமா, ஏதாவது லாபம் இருக்குமா அப்படின்னா வரேன் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு இருக்கிற ஆர்வம் கூட பெரியவங்களுக்கு இல்லை. பல குழந்தைகள் கேட்குறாங்க, எப்போ அடுத்த அன்பியை யார் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய மறைமாவட்ட அளவில் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ ஒவ்வொரு பேரிஷ்லேயும் இருக்கோ அந்தந்த ரிசோர்ஸை நம்ம மறைமாவட்டத்துக்கு யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நாங்கள் தினமலர் மாலைமலர் 2 பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் ப்ளஸ் நமதுமலர் சேனலுடைய டைரக்டர். இப்போ நம்ம மறைமாவட்டத்தில் நடக்கிற எல்லா மோஸ்ட்லி நடக்கிற படம் செய்திகள்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் போடுறோம். நேற்று கூட புறத்தாக்குடி ஸ்கூல்னு போட்டோம், நாளைக்கு அரியலூர் ஸ்கூலில் ஈவெண்ட் போடுறோம் மாலைமலர் பேப்பரில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. எல்லா டைரக்டர்ஸும் வந்திருக்காங்க, எல்லா அமைப்பு பேரவையுடைய டைரக்டர்ஸும். நீங்களும் உங்களுடைய படம் செய்திகள் எது இருந்தாலுமே அனுப்பிச்சு வைங்க, நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வில் சப்போர்ட். நன்றி சார், நன்றி சார். மீடியாக்கள் ரொம்ப முக்கியமானது தான், அதை பயன்படுத்தி அடுத்து இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க. இப்போ இங்கே வந்திருக்க பேரவையிலே பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க தான் வந்திருக்கோம் நம்ம. நன்றி சார், நன்றி. அடுத்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பேரவை தொடர்ந்து செயல்படுறது. அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யராஜ், புனித வின்சென்ட் தேவ பவுல் சபையினுடைய மத்திய சபை தலைவராக இருக்கேன். ஒரு 1000 அவர்கள் வந்திருக்கனால ஒரு சில இடங்கள்லேருந்து வந்த வேண்டுகோளை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நம்முடைய திருச்சபையில் கத்தோலிக்க திருச்சபையில் மேரேஜ் பண்ணி 1-2 ஆண்டுகளில் சில புரிதல் காரணமாக விவாகரத்து நடைபெறுது. நம்முடைய திருச்சபை பொறுத்தவரையிலும் கடவுள் இணைத்தை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அப்படி இருந்தும் கூட ஒரு சில இடங்களில் இன்றைக்கி நம்ம ஆர்சியில் நிறைய நடக்குது மாதிரி. அவங்க அரசாங்கத்தில் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு மூலமாகவே டைவர்ஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க. அப்போ ஒரு 2-3 வருஷத்தில் மறுபடியும் இது மாதிரி நடக்கும்போது திரும்ப அவங்க ஒரு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டைசிஸ் அப்ளை பண்ணி டைசிஸினோட அனுமதி வாங்க வேண்டிய கண்டிஷனில் இருக்குது. அது நாங்கள் இந்த சபையின் விஷயமாக பல இடங்களில் போகும்போது ஒரு சில குடும்பங்கள்லேருந்து எங்களுக்கு தெரிவித்த கருத்து, நாங்கள் டைசிஸ்க்கு அப்ளை பண்ணி 1 இயர் ஆக போகுது, ஒரு அனுமதி கிடைக்கல, மறுபடியும் நாங்கள் ஆர்சிலேயே அதை பின்பற்றி செய்யலாம்னு நினைக்கிறோம், ஆனால் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது சம்மந்தமாக கொஞ்சம் விரைவில் ஏதாவது அனுமதி கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத மறைமாவட்ட இது சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இயக்குனர் தந்தை தான் அது சம்மந்தமான விஷயங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நமது கத்தோலிக்க திருச்சபையில் பூசை மற்ற எல்லாத்துக்கும் நம்ம இடம் கொடுக்குறோம். ஆனால் வசனத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி தெரியல. ஏதோ வரோம் போகிறோம், ஆலயத்துக்கு வரோம் போகிறோம், அவ்வளோதான். வசனத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி தெரியல. வசனத்தில் இருக்கிற அந்த ஆழம், அந்த பலம், அந்த ஆசீர்வாதம் மக்களுக்கு இன்னும் முழுமையாக சென்று அடையலை. குறிப்பாக சொல்லப்போனால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வர்றதுக்கே வெக்கப்படுறாங்க நம்ம ஜனங்க. அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்குது. ஆனால் ஜபத்துக்கு வர்றாங்க, இதுக்கு என்ன திருவிழா கொண்டாடுறாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால்
அடிப்படை சத்தியம் அவர்களுக்கு இன்னும் அறியப்படவில்லை. அவர்களுக்கு அது அறியணும் அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளையில சாயங்காலம் ஜெபமாலை போயிட்டு வரலன்னா வீட்டில் சோறு போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்களெல்லாம் வளர்த்தாங்க. இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையே இல்லை. எல்லாம் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கு. ரெண்டாவது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் ஒரு வசனனாச்சும் நீ மனப்பாடம் பண்ணி சொல்லி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தணும். அதை பங்கு குருக்கள் வந்து அன்பாக அந்த பங்கு மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணும். இன்னும் சொல்லப்போனால் ஞாயிறு மறைக்கல்வியில் அதை இன்னும் ஆழமாக கூட சொல்லிக் கொடுக்கலாம், அன்பாக சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க ஏற்புடைய அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் பதிக்கிறதுக்கு. நன்றி சார், நன்றி. அறுவடையோ மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு என்று நம்ம ஆண்டவர் கூறியது போல, இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னாக்கா 4 செல்ஃபோன் இருக்குது, ஆனால் ஒரு பைபிள் இருக்கான்னு தெரியல. அதனால் நம்மளுடைய இந்த மேய்ப்பு பணி எந்த அளவு எல்லா பங்குலையும் போய் சென்று அடையணும், எல்லா குடும்பத்துக்கும் போய் சேரணும். அந்த அளவுக்கு இந்த மேய்ப்பு பணி ரொம்ப சிறப்பாக செயல்பட எல்லாரும் ஒத்துழைப்பை கொடுத்து இதற்கு தேவையான என்ன முயற்சிகளை எடுத்து செய்யணுங்கிறது என்னுடைய நன்றி. நன்றிங்க. நான் நாச்சார் கோயில் பங்குலேருந்து வரேன். இப்போது பசங்க வந்து நிறைய பேர் தயங்குறாங்க சார், வந்து இந்த ஃபாதருக்கு படிக்கணும், சிஸ்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப தயங்குறாங்க. இப்போ அது மாதிரி உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிற சபைகளை நோக்கி போகிறாங்க. நான் கூட கேட்பேன், நீங்கள் அங்கே போகிறீங்களே என்னடா பண்ணுவீங்க போய் அப்படின்னு கேட்பேன். அங்கே வந்து பைபிள் வாசிக்க கற்றுக் கொடுப்பாங்க, காம்படிஷன் வைப்பாங்க, ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், அப்புறம் மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே போகிறாங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்குமே போகிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து நம்மளை நோக்கி வரமாட்டாங்கிறாங்க. நான் கூட கூப்பிடட்டே இங்கேயும் வாங்கடா, சாப்பாடு போடுவாங்க, பைபிள் கிளாஸ் சொல்லி கொடுப்பாங்க, மறைக்கொல்லி சொல்லி கொடுப்பாங்க, காம்படிஷன்லாம் வைப்பாங்க, வாங்கடான்னு சொன்னாக்கா அவனுங்களுடைய மைண்ட் தாட் வந்து இங்கே வரமாட்டேங்குது, அதை நோக்கி தான் போகுது. இப்போ அந்த பிள்ளைங்கள நம்ம பக்கம் கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வர்றது? அதை வந்து உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுடைய இந்த மறைப்பணி கூட்டம் வந்து ரொம்ப அதிக நாளாகவே வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்டு இருக்குது. இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி இது வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பங்குத்தந்தையெல்லாம் இருக்காங்க, அவங்க பங்குத்தந்தையை காண்டாக்ட் பண்ணி, இப்போ ப்ரீவியஸ் சண்டே வந்து மாதம் நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதத்தில் வந்து இது மாதிரி பேரவை கூட்டம் நடக்குது, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். பட்னங்குறிச்சியை சேர்ந்த சார் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ட்ரெயின் கேட்டகிஸ்ட்டு நம்ம உருவாக்கணும், அவங்கள வச்சு தான் எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து திண்டிவனத்தில் அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, யாரையும் உருவாக்குற இந்த மேய்ப்பு பணி பேரவை கூட்டத்தோடைய நோக்கமே இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா, வந்திருக்கிற பொதுநிலையினர்களை இந்த பணிக்குழுக்களோடு இணைந்து எல்லாரும் அவங்க பணியை செய்கிறதுக்காக. ஏன்னா வேதியர்கள் நம்மக்கிட்ட 7 பேர் தான் இருக்கிறாங்க, இன்னும் ஒவ்வொருத்தவங்களும் ரிட்டையர்ட் ஆகிட்டே வராங்க. ஃப்யூச்சரில் பார்த்தோம்னாக்கா மறை மாவட்டத்தில் வேதியர்களே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல். அதை நிறைவு செய்வதற்காக தான் இன்றைக்கி இந்த பர்பஸே வந்து இந்த கூட்டம் எதுக்காக அப்படின்னா, இந்த பணிக்குழுக்களோடு இணைந்து செய்வதற்காக அப்படியே டிவைட் பண்ணி நீங்களெல்லாம் இணைந்து எங்களோடு பணியாற்றுவதற்காக தான். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா நம்ம மறை மாவட்டத்தை கண்டிப்பாக வளர்ச்சி பாதையில் கொண்டுட்டு போக முடியும். இது ஒரு காரியம். அடுத்து இந்த பொதுநிலையினர் நன்மை கொடுக்கின்ற ஒரு காரியத்தை பற்றி சொன்ன பொழுது சகோதரி சொன்னார்கள், அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தொடக்கத்தில் புது மொழிபெயர்ப்புன்னு வந்தப்போ ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. அது மேலிடத்துலேருந்து வந்துச்சுனாக்கா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இது வந்து ஒரு பங்கு தளது கிராமம் நகரம் அப்படிலாம் பிரிக்கவே தேவையில்லை. இது ஆயர் வந்து சர்க்குலர் விட்டுருக்கிறாரு, இதை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா மக்கள் மறுபேச்சு பேச மாட்டாங்க, தே வில் அக்செப்ட். இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நமக்கு வந்து கும்பகோணம் மறை மாவட்டத்தில் மேய்ப்பு பணி பேரவை அப்படின்றதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதே வந்து ஒவ்வொரு பங்கில் இருக்கவங்களுக்குமே அது தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 98 பங்குகள் இருக்குது, நமக்கு 95 பங்கு. பங்குக்கு ஒருத்தரை வந்து அழகாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், பங்கு தந்தையானவர். ஏன்னா பங்கு தந்தை இருக்கிறப்ப அவங்கள விட்டுட்டு நம்ம அங்கே உள்ளுக்கு போக முடியாது. ஒரு பங்குக்கு ஒருத்தர் ஈஸியாக தாராளமாக அது வந்து வாலண்டியர்ஸ், யங்ஸ்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். ரொம்ப வயசானவங்க வேணாம், அவங்க பார்த்தாவே தெரியும் இவங்க வந்து இறை வார்த்தையில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஆளுங்களை தேர்ந்தெடுத்து
இந்த மேய்ப்பு பணி பேரவை கூட்டத்தில் உறுப்பினர்கள்ன்றது ஒரு கௌரவமான பதவியோ இல்லை இது வந்து ஒரு வெளியே சொல்லிக்கக்கூடிய ஒரு பொறுப்போ கிடையாது. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமைன்றதை நம்ம அந்த மாதிரி ஒரு இறை உணர்வு உள்ள ஒரு பேரவையாக இது இருக்கணும். இது வந்து நான் வந்துட்டேன் சரி எனக்கு சொன்னாங்க நான் கடமைக்கு போய் அட்டன் பண்ணிட்டேன்ட்டு இல்லாமல் உண்மையிலுமே எனக்கு இதுக்கு அட்டன் பண்ணணுன்ற ஒரு கடமை உணர்வு என்கிட்ட இருக்கா அப்படின்றது இதில் இருக்க உறுப்பினர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கூட்டத்துக்கு போகணும், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு யாரோ ஒருத்தரை அனுப்புகிறோம் அப்படின்றது இல்லாமல் உண்மையிலுமே இதுக்கு தேவையான தகுந்த நபர்களை ஒரு பங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேர் இருப்பாங்க. 30 பேர்த்தில் ஒருத்தர் நம்ம கண்டுபிடிக்க முடியாதா? இது யார்கிட்ட இருக்குன்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிற குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப், நம்ம அடுத்த ஸ்டெப்பை தான் நம்ம வந்து போயிட்டே இருக்க மொழிய பேசிக்கை நம்ம விட்டுறோம். இப்போ நேற்று நற்செய்தியை பார்த்தீங்கன்னா அதே தான். நம்ம வந்து கோயில் கட்டணும் எல்லாமே பண்ணுறோம், மணல் வீடு கட்டுறதுக்கும் பாறையில் கட்டுற வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதான் நம்ம கட்டுற இந்த மேய்ப்பு பணி பேரவை என்ன மாதிரியான ஒரு பேரவையாக இருக்குது? இது மணலில் கட்டுற பேரவையா இல்லை பாறையில் கட்டுற பேரவையா அப்படின்றத நமக்கு நாமே வந்து ஒரு ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் எல்லாருமே பண்ணணும். இதுக்கு அந்தந்த இப்போ ஆயர் அவர்களோட கட்டளையோ அன்பா அனைத்து குருமார்களும் ஏற்று அவங்க எங்களை வந்து கைட் பண்ணணும். போய் பாருங்கள், இங்கே பாருங்கள். கிறிஸ்துவர்களோட மிக தலையாய பண்பு என்னன்னா, மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசமே கீழ்ப்படிதலும் தாழ்மையும் தான். இந்த கீழ்ப்படிதல் ஃபாதர் என்கிட்ட ஒன்று சொன்னார்னா நான் கீழ்ப்படிதலோடு போகணும், அதுக்கு மேலே எனக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல சோல்ஃபுல் ஹார்ட் இருக்க ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். நன்றி சார். இன்றைய சூழ்நிலை பல்வேறு காலங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்குது. நம்முடைய திருச்சபை எப்போதுமே தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தாப்புல பல்வேறு திட்டங்களையும் முன்னெடுப்புகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுவே ஒரு முன் உதாரணம். இன்றைய நிகழ்வு நம்முடைய ஆயர் பெருமகனாரோ அல்லது மற்ற இயக்குநர்களோ புரிந்து கொள்ளாதவர்களோ தெரிந்து கொள்ளாதவர்களோ அல்ல. இவர்களுக்கு இந்த நிலைமை நன்றாக புரியும். இதை அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு எப்படி எடுத்து செல்வது, இது போன்ற சூழலை எப்படி மாற்றி அமைப்பது, அடுத்த நகர்வு எப்படி கொண்டு போவது என்பது அவர்களுக்கு நிச்சயமாக கூடி திட்டமிட்டு அடுத்த நகர்வுக்கு செல்வார்கள். இப்போது நீங்கள் கொடுக்கப்பட்ட எல்லா பரிந்துரைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நேரத்தின் அருமை கருதி நம்முடைய பணிக்குழு இயக்குனர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இப்போது எடுக்கப்பட்ட வினாக்களுக்கும் பதிவு செய்தவர்களுக்கும் ஒரு சுருக்கமான ஒரு தொகுப்பை வழங்கிய பின்னர் நம்முடைய பெருமகனார் அவருடைய ஆயர் பெருமகனாருடைய ஆசிவுரை இருக்கிறது. அருமையான அன்பு உள்ளங்களே, நேற்றைய முந்தைய நாள் திருச்சியில் பொதுநிலையினர் பணிக்குழு மையத்திலே அனைத்து மாநில பணிக்குழு செயலர்கள் மற்றும் மறைமாவட்ட மறைபணி நிலைய ஒருங்கிணைப்பாளர்கள், மறைபணி நிலைய இயக்குநர்கள் ஒரு நாள் அந்த கூட்டம் இருந்தது. கோட்டார் மறை மாவட்ட ஆயர் குறிப்பாக இந்த ஒவ்வொரு ரீஜினல் சார்ந்த மறை மாவட்டம் சார்ந்த இந்த கமிஷனுக்கெல்லாம் அவர்தான் முக்கியமானவர். ஆகவே இந்த ஒரு நாள் அமர்விலே ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் என்னென்ன காரியம் செயல்படுகிறது என்பதை விவரமாக சொல்லுங்கள். முதல்ல ரீஜினல் சம்பந்தமான செக்ரட்டரிஸ் தங்களுடைய ஆவணங்களை கொடுத்துவிட்டு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு வரும்போது நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, உங்களுடைய மறை மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய காரியங்களை அப்படியே சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அப்போது நான் முதல் செய்தியாக எடுத்துக்கொண்டது இதைத்தான். We have recently started our Diocesan Pastoral Council அப்படின்னு சொல்லி already we have been started, but even though ரொம்ப ஒரு உற்சாகமாக உத்வேகமாக செயல்படக்கூடிய ஒரு வீரியமாக கடந்த ஆண்டிலே குறிப்பாக எங்களது ஆயர் மேதகு ஜீவானந்தம் ஆயர் வந்த பிறகு இந்த மறை மாவட்ட மெய்ப்பு பணி பேரவை ஒன்று கூட்டப்பட்டு இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்ன உடனே அதை வேறு யாரும் அந்த கருத்தை அங்கே பதிவு செய்யவில்லை. மற்ற நிறைய கமிஷன் சொன்னாங்க, சிசிபிஐ
அடிப்படையில் 22 கமிஷன். திண்டுக்கல்லிலே நாங்கள் வெறும் 4 கமிஷன் தான். திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே வெறும் 4 கமிஷன் தான் வேலை செய்கிறது மறைபணி நிலையத்தில். ஆனால் நமது மறை மாவட்டத்திலே 22 கமிஷன் இருக்கிறது. கைத்தட்டி நன்றி சொல்லுவோம். எல்லா இடங்களும், சில இடங்களில் 16, 18, 22 கமிஷன்கள் சிசிபிஐயினுடைய அடிப்படையிலே மிக அற்புதமாக செயல்பட்டு வருகிறது. போஸ்கோ இருந்தார், ராஜேஷ் இருந்தார்கள், அதே போல் நானும் அங்கே இந்த மாதிரி பணியில் இருந்தேன். அப்போது நான் சொல்லும்போது ஒவ்வொரு பங்கிலிருந்தும் இருவராக பங்கு தந்தையரே முன்பதிவிட்டு அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களே என்று சொல்லும்போது அதெல்லாம் அவர்கள் கண்டிப்பாக இப்படித்தான் இருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கும்போது பங்கு தந்தைக்கும் உறுப்பினர்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். இல்லைன்னா வரவங்க ஒருத்தவங்களாக இருப்பாங்க, பங்கு தந்தை ஒருத்தவங்களாக இருப்பாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது என்று சொன்னார்கள். அதுபோல் இன்றைக்கு நடைபெறக்கூடிய கூட்டத்தை அந்த நாளிலே நான் சொல்லியிருந்தேன். மிக முக்கியமான சில பணி குழுக்கள் எப்படி செயல்பட போகிறது என்பதை நாங்கள் உறுப்பினர்களை ஒவ்வொரு பணிக்குழுவும் நாங்கள் கொண்டு செயல்பட இருக்கிறோம் என்று புதிதாக இந்த செய்தி சொன்னேன். மற்றபடி இயல்பாக சொல்லக்கூடிய எல்லா கமிஷன் ஒர்க்கையும் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய டார்கெட் என்னன்னு, உங்களுடைய நோக்கம் என்ன, இலக்கு என்ன, டார்கெட் என்னன்னு கேட்கும்போது வாக்கிங் டுகெதர் இன் ஃபெய்த் மிஷன் அண்ட் சர்வீஸ் என்பதை அங்கே நான் ஆழமாக பதிவிட்டேன். அனைவரும் இணைந்து ஒருங்கிணைந்த நம்பிக்கை அந்த பணியிலே ஆண்டவரோடு இணைந்து செயல்படக்கூடிய காரியமாக நாங்கள் எங்களுடைய பணிக்குழுக்களிலே செயல்படுகிறோம் என்று நான் சொல்லியிருந்தேன். அருமையான இந்த மேய்ப்பு பணி பேரவை கூடுகையினுடைய இடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, ஆயருக்கு முன்பாக ஏதோ நான் முகசாயம் கொண்டு பேசவில்லை. ஆயர் அவர்கள் எப்படியாவது நல்லா செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும், இதற்கான வழிகள் என்ன, அதை பற்றி நீங்கள் யோசியுங்கள். அது மறை மாவட்டத்திலே குறிப்பாக இந்த பணிக்குழுக்கள் செயல்படுவதற்கு என்னென்ன ப்ராஜெக்ட், இப்போ நான் விமன் கமிஷன் சம்பந்தமாக எவாஞ்சலைசேஷனுக்கு இன்னும் சில கமிஷனுக்கு அதுக்குரிய ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் இருக்கிறது. சில தந்தையர்களிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், அவர்கள் பெறுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கான ஒர்க்கும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஆயர் அவர்களின் தனிப்பட்ட விருப்பம் மறை மாவட்டம் மிக சிறப்படைய வேண்டும், குறிப்பாக நற்செய்தி பணியில் உயர்வடைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய இயக்கம், அதனுடைய நிலைதான், மையம்தான் இந்த மறைபணி நிலையம். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்துகள், இதை ஆயரோடு ஜூலை மாதத்திலே தேதி ஒரு வித்தியாசமாக நான் சொல்லுகிறேன், 15ஆம் தேதி என்று நான் தேநீர் அருந்தும்போது கூட சொல்லி கொண்டிருந்தேன். அப்போது குருக்களோடு இன்னும் தேதி உறுதி செய்யப்பட்ட பிறகு குருக்களோடு நாங்கள் கடந்த ஆண்டு செய்த பணி, இந்த ஆண்டு செய்ய போகிற பணி, இந்த ரெக்கார்டை நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஆயர் இடத்தில். அதன் பிறகு ஆயருடைய பார்வையில் இன்றைய நாளில் நடைபெறக்கூடிய இடத்தில் இருந்து அந்த குழு தேர்ந்தெடுப்பு, ஒவ்வொரு மறை வட்டம் தோறும் அனைத்து குழுக்களும் நாங்கள் வருவோம். இது ஏதோ ஒரு ஒன் மேன் ஷோ நான் மட்டும் இல்லை, கிடையவே கிடையாது. அனைத்து பணிக்குழுக்களின் செயலர்கள் அனைவரும் சேர்ந்து மறை மாவட்ட முதன்மை குரு தந்தையருக்கு முன் அறிவிப்பு கொடுத்து, அந்த நாளிலே அங்கே அந்த மறை வட்டத்தில் இருக்கக்கூடிய செயலர்கள், குறிப்பாக அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒருங்கிணைப்பிலே அன்றைய நாள் அந்த அறநாள் ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த நாளிலே மறை மாவட்டத்தினுடைய காரியங்கள் இன்னுமாக ஒவ்வொரு கமிஷனும் தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூடிய வகையில் பொதுநிலையினரை கொண்டு எவ்வளவு அழகாக செயல்பட இருக்கிறது என்பதை அந்த உறுப்பினர்களுடைய விருப்பத்திற்கிணங்க நாங்கள் தேர்ந்தெடுத்து செயல்பட போகிறோம் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். கடந்த முந்தைய ஆண்டுகளிலே ஒரு கமிஷன் என்றால் அவர்கள் செய்வார்கள். எனக்கும் கூட உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் முதல் ஆண்டு என்ன செய்தார்கள், டிஎன்பிசியிலே ரிப்போர்ட்டு கேட்கும்போது நான் ஒவ்வொருவாக கேட்பேன், கொடுங்க ரிப்போர்ட்டு கொடுங்க நான் அனுப்பணும் அப்படின்லாம் சொல்லுவேன். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த குழுக்கள் ஒருங்கிணைந்து விட்டால்
3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த அமர்வு அந்த குழுக்களோடு தந்தை நமது பாசமிகு தந்தை ஜெயங்கொண்டம் மறைவட்ட முதன்மை குரு சொன்னதைப் போல அந்த 3 மாத கால இடைவேளையிலே எந்தெந்த கமிஷன் எப்படி செயல்பட்டு இருக்கிறது, ஏற்படுத்தி கொண்ட திட்ட இடத்தில் என்று அழகாக வெளியிடப்படும். அதன் நிமித்தம் எது செயல்படாமல் இருக்கிறது என்பதையும் பொது அமர்வுக்கு அது தானாக வந்துவிடும். அடுத்த கட்டமாக ஓராண்டுக்கு 2 முறை பொது அமர்வு ஜெனரல் பாடி மெய்ப்பு பணி பேரவை 2 முறை என்பது அடுத்த முறை உங்களுடைய பார்வைக்கு வரும்போது இதை நாம் இன்னும் விமரிசையாக செயல்படுவதற்கு கேட்பதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே அருமையான பாசமிகு உள்ளங்களே, இந்த நாளில் சொற்ப நபர்களாக இருந்தாலும் அழைக்கப்பட்டவர்கள் பலராக இருந்தாலும் இறைவனால் கொடுக்கப்பட்டு இருக்கிற நீங்கள் உத்தமர்கள். ஆகவே இந்த நாளில் வந்த கருத்துகள் ஒவ்வொன்றும் முக்கியமானது, அவ்வளவு சிறப்பான கருத்துகள். கண்டிப்பாக இதை குறித்து நாங்கள் மேலும் ஆயரோடு மற்றும் நிர்வாக அமைப்பிலே பணிக்குழு அமைப்பிலே பேசி நாங்கள் மறை வட்டங்களுக்கு உங்களை நாடி வருகிற போது கண்டிப்பாக சிறப்பாக பகிர்ந்து கொள்வோம் இது சம்பந்தமாக என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த நாளிலே ஆயருடைய நிறைவான இந்த கூட்டத்துக்குரிய நிறைவான ஆசிர் உரைக்கு நாம் இந்த நேரத்தை கொடுக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்து நம்முடைய மேதக ஆயர் அவர்களின் ஆசியுரை. நம்முடைய மறைமாவட்டத்தின் பங்குகளிலிருந்து தொலைதூர பங்குகளிலிருந்து இந்த நமது கும்பகோணம் மறைமாவட்டத்தினுடைய மெய்ப்பு பணி பேரவையினுடைய உறுப்பினர்கள் இங்கு வந்து இந்த கூட்டத்திலே சிறப்பாக கலந்து கொண்டு உங்களுடைய நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருடத்திற்கு 2 முறை இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று விதிமுறை இருக்கிறது. சென்ற ஆண்டு கூட்டத்தில் 130 பேருக்கு மேல் வந்திருந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது, மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. இந்த வருட கூட்டமும் கலந்து கொண்டவர்கள் சிறப்பாக உங்களுடைய பங்கை அளித்திருக்கிறீர்கள். இதை தொடர்ந்து நீங்கள் அளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு பணிக்குழுக்களுடைய தந்தையர்கள், மறைவட்ட முதன்மை தந்தையர்கள், பணிப்பணி நிலையத்தினுடைய இயக்குனர் தந்தை, மற்ற பணியாளர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மறைமாவட்ட மேய்ப்பு பணி பேரவையினுடைய நோக்கம் என்னவென்றால், ஆயருக்கு இறைமக்கள் அனைவரும் இணைந்து நல்ல பல ஆலோசனைகளை நற்செய்தி அறிவிப்பதற்காக கொடுப்பது. நற்செய்தி அறிவிப்பதுன்னா அதில் எல்லாம் வந்துடும். ஆகவே திருவனுடைய பணிகள் நற்செய்தி அடிப்படையில் பல இருக்கின்றன. அந்த பல பணிகளுக்குத்தான் பல பணிக்குழுக்களை நியமித்திருக்கிறோம். ஆகவே இந்த பணிக்குழுக்கள் எல்லாம் மறைமாவட்டத்தினுடைய இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் பங்கு பெறுகின்றன. ஆகவே இந்த பணிகளை நல்ல முறையில் ஆற்றுவதற்கு ஆயருக்கு ஆலோசனை சொல்லுகிற வழங்குகிற ஒரு அமைப்பு தான் இந்த மறைமாவட்ட மெய்ப்பு பணி பேரவை. தந்தை அவர்கள் சொன்னார், நான் மட்டும் தனியாள் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நோ மேன் இஸ் அ ஒன் மேன் ஆர்மி. அதாவது நான் ஒரு ஆள் தான் ஆர்மி அப்படின்னு கிடையாது. ஏன்னா திருவையில் உள்ள முக்கியமான கோட்பாடு என்னவென்றால், எந்த ஒரு பணியையும் ஒரு தனி ஆளாக செய்யவே கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். ஆகவே எந்த பணியாக இருந்தாலும் எல்லோரோடும் இணைந்து தான் செயல்பட வேண்டும். எல்லோரும் தங்களுடைய ஆலோசனை வழங்க வேண்டும். பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லோருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் திருச்சபை வளரும். அதுதான் திருவையினுடைய முக்கியமான நோக்கம். இந்த அமைப்புகள் எல்லாம் வந்திருப்பதற்கான காரணமே இதுதான். ஏன்னா ஒரு காலத்தில் பங்குசாமர் தான் எல்லாம், ஒரு கான்வென்ட்ஸில் அங்கே சிஸ்டர் சுப்பீரியர் தான் எல்லாம். அப்படிலாம் இப்போ இன்னுமே கிடையவே கிடையாது.
திருச்சபையினுடைய போக்கு மாறி இருக்கிறது. பொதுநிலையினுடைய பங்கு இல்லை என்றால் திருச்சபை வளரவே வளராது. எந்தெந்த நாடுகளில் திருஅவை அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்றால் எங்கெங்கெல்லாம் பொதுநிலையினுடைய பங்கு அதிகமாக இருந்ததோ அங்கு தான் வளர்ந்திருக்கிறது. ஆகவே தான் நாம் இந்த நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த மேய்ப்பு பணி பேரவையை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் தேவை. இதில் நீ கொடுத்த பல ஆலோசனைகள் ஒன்று இந்த நற்கருணை பணியாளர்களை ஏற்படுத்துவது. அது உண்மையிலேயே நாம் முனைப்போடு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒன்று. கிராம பங்குகள், நகர பங்குகள், சில இடங்களில் மக்கள் ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் எந்த மாற்றத்தையும் எளிதாக ஏற்றுக்குவாங்க. இந்த பாரம்பரியத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் மாற்றம் ஒரு கட்டத்தில் வந்து தான் ஆகணும். அதனால் எங்கெங்கெல்லாம் இதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் அந்த இடங்களிலெல்லாம் இந்த நற்கருணை பணியாளர்களை ஏற்படுத்துவதற்கு நாம் சீரிய முறையில் சிந்தித்து முடிவெடுப்போம், செயல்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள இது ஒரு நல்ல ஒரு அருமையான கருத்து. இந்த கூட்டத்திற்கான அழைப்பு தொலைபேசியில் அழைத்திருக்கிறாங்க, இந்த வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் தபால் மூலமாக வந்தது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு முயற்சி எடுக்கலாம். இன்னொன்று, நீங்கள் உங்கள் விக்காரேட்டில் ஒரு பங்கில் வந்திருக்கீங்க. உங்கள் விக்காரேட்டில் மற்ற பங்குலேருந்து வருகின்ற உறுப்பினர் யாருன்னு உங்களுக்கு ஓரளவு தெரியும். சும்மா அவன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு என்ன அந்த மீட்டிங் வரீங்களா, நான் போகலாமா, சேர்ந்து போகலாம், அப்படி பேசி நீங்கள் ஒருத்தருக்கு உற்சாகப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப எளிதாக இருக்கும் நாங்கள் சொல்கிறத விட. ஆனால் பங்கு சாமியார்கள் நான் வலியுறுத்துகிறேன், நீங்கள் கட்டாயமாக இந்த கூட்டத்தை பற்றிய அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமையில் தெரிவித்து அந்த உறுப்பினர்களை செல்லுமாறு அன்போடு அழையுங்கள் என்று நான் குருக்களுக்கு அடுத்த முறை சந்திக்கிற பொழுது வலியுறுத்துவேன். அதே போன்று பங்கு சாமியார் நிறைய வேலை செய்யணும், அதை பற்றிலாம் சொன்னீங்க. யூத்தெல்லாம் ரொம்ப இன்வால்வ் பண்ண வைக்கணும், பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், வேர்ட் ஆஃப் காடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆழமாக அதை மக்களுக்கு விலைக்கு சொல்வது, மக்கள் அதன்படி வாழ முற்படுவது, இதெல்லாம் முக்கியம் என்று சொன்னீர்கள். பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னீங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லது. தேவாலயத்தில் பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம இளைஞர்களை எப்படி கவருவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இளைஞர் பணிக்குழு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆகவே இந்த நீங்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் தந்தை அவர்கள் சொன்னது போல் நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை எங்களுடைய அமைப்புகளிலே ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுத்து முன்னேறி செல்லலாம் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த கமிஷன்ஸ்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கமிஷன்ஸை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, தே ஆர் தி ஹார்ட் பீட் ஆஃப் த டயசிஸ். இதய துடிப்பு, மறை மாவட்டத்தின் இதய துடிப்பு என்னென்னா இந்த பணிக்குழுக்கள் தான். இதயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறு சிறு நரம்புகள் இருக்கும், வெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அது வழியாக தான் பிளட் எல்லா இடத்துக்கும் சர்க்குலர், ரொம்ப ரொம்ப மைனூட்டானது, கண்ணாலே பார்க்க முடியாது, வாட வச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மறை மாவட்டத்திற்கு இந்த பணிக்குழுக்கள்லாம் இதயத்துக்கு எப்படி ஹார்ட் பீட் இருக்குதோ, அது எப்படி அந்த நரம்புகள் இருக்கோ அது போன்றது என்ன திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே தான் இந்த பணிக்குழுக்கள் திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தனை அருட்தந்தையர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தந்தை அவர்கள் எத்தனை கமிஷன், 22 கமிஷன் சொன்னாங்க. அப்புறம் திருவையில் உள்ள பல்வேறு தரப்பட்ட மக்களை எல்லாம், இளைஞர்கள், குழந்தைகள், பைபிள், நற்செய்தி அறிவிப்பு, அன்பியங்கள், பொதுநிலையினர், திருமண வயதில் உள்ளவர்கள், இவங்க எல்லாரையும் கவர் பண்ணி நம்ம பணிகளை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இதற்கு மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 14 லட்சமாவது செலவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி பணிக்குழுக்களுக்கு. எனக்கே தெரியாது, நாங்கள் இதுக்கு முன்னாடி பட்ஜெட்லாம் போட்டதில் இந்த தடவை பார்த்தப்போ அக்கௌண்ட்ஸு சப்மிட் பண்ணும்போது பார்க்குறேன் 14 லட்சம் போட்டிருந்தாங்க கமிஷன்ஸுக்கு இந்த போன வருஷம் ஆகியிருக்கிற செலவு. ஆனால் அது மறை மாவட்டம் இருக்கிற நிதி நிலையில் இவ்வளவு பணத்தை செலவு செய்கிற பொழுது அது இன்னும் சிறப்பான பலனை தர வேண்டும். அதற்காக இந்த பணிக்குழுக்கினுடைய செயலர்கள் உங்களை அணுகுகிற பொழுது நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவும் கொடுக்கணும். இன்னொன்று முக்கியமான ஒன்று, இப்போ இந்த பட்டியலினத்தார் பணிக்குழு ஒன்று இருக்குது. அவங்க பல நல்ல முன்னெடுப்புகளை இந்த எளிய மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது யாருடைய வேலை? திரு அவையினுடைய வேலை.
நம்ம அனைவருடைய வேலை. எப்படி நம்ம வீட்டில் குடும்பத்தில் யாராவது ஒரு பிள்ளைக்கு நோய் வந்துருச்சோ, இல்லை ஒரு பிள்ளை முடியாமல் இருக்குதோ, அந்த பிள்ளைக்கு எப்படி கவனம் செலுத்தி அந்த பிள்ளையை வளர்த்து எடுப்போமோ, அதே போன்று தான் திரு அவையில் நம்முடைய எல்லா மக்களையும், அதிலும் இந்த பட்டியலினத்தில் இருக்கிற, ஆனால் அரசாங்கம் அங்கீகரிக்கலை, அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அங்கீகரித்தால் அவர்களும் பொருளாதாரத்தில் முன்னேறி வருவார்கள். ஆகவே அதற்கான முயற்சியில் எடுக்கிற பொழுது நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். பார்த்திங்கன்னா அந்த தலித் லிபரேஷன் சண்டே நிறைய பங்குகளில் பெருசாக கொண்டாடுறதில் சில இடங்கள் சொல்கிறது கூட இல்லைன்னு கேள்விப்படுறேன் பங்கு தந்தையர்கள். அப்போ நம்ம ஒரு பகுதி மக்கள் மீது நமக்கு அக்கறை இல்லாமல் போகுது. அது மாதிரி விமன் செலிப்ரேஷன் கொண்டாடணும் வச்சுங்களேன், ஆண்கள்லாம் இப்போ கலந்து கூடாதா, பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அது கொஞ்சம் பேர் வருவாங்க. அது ஏதோ தனித்தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டுப்பாங்களே, ஒரு கம்பார்ட்மெண்ட் அடுத்தவங்களும் எந்த தொடர்பும் கிடையாது, தண்ணி கூட ஒரு காற்று கூட போகாது, அப்படி அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் கமிஷன்ஸ்லாம் சில சமயங்களில் இருப்பதாக உணர்கிறேன். ஏன்னா இப்போ யூத்தை பற்றி ஒரு செமினார் நடத்துகிறாருன்னா பொதுநிலையின பணிக்குழுவில் உள்ளவங்க அவங்க அதில் கலந்துக்கலாம். அந்த தந்தையர்களும் சரி, அவர்களுக்கு கீழே பணிபுரிகிறவர்களும் சரி, ஏதோ முக்கிய அன்பிய விழா நடத்துகிறாங்கன்னா எல்லா பணிக்குழுக்களும் அதில் கலந்துக்கணும். விமன் செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்களா, எல்லா கமிஷன்லேயும் பெண்கள் இருக்கிறாங்களா, அவங்க எல்லோரும் கலந்துக்கணும். அப்படி ஒரு நிலைமையை நாம் உருவாக்கினோம் என்றால் அப்பொழுது தான் நம்முடைய மறை மாவட்டம் நல்ல முறையில் வளரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த மறை மாவட்ட மேய்ப்பு பணி பேரவை, பங்கு மேய்ப்பு பணி பேரவைன்னு இருக்கு. நான் ஏற்கனவே இது சொன்ன இந்த அமைப்பு எது, ஆலோசனைகளை வழங்குகிற அமைப்பு. அதே போன்றுதான் பங்கு பேரவையும் பங்கு தந்தைக்கு ஆலோசனைகள் வழங்குகிற ஒரு அமைப்பு. எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா சரியான புரிதல் இல்லாதது தான். அந்த புரிதல் ஏன் இல்லைன்னா நாங்களும் உங்களுக்கு சொல்லலை, சொல்லாதனுடைய விளைவு தான். சரியான தகவல்கள் உங்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பங்கு பேரவை என்றால் நாம் பங்கில் பெரிய ஆள், அங்கே போய் உட்காந்துட்டு சாமியாரை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது கிடையாது. பங்கு சாமியாரை கேள்வி கேட்குறதுக்காக உள்ள அமைப்பு கிடையாது. அடுத்தது நிதிநிலையெல்லாம் பணத்தெல்லாம் நிர்வகிக்கிறது நமக்கு பங்கு இருக்கும். இது ஒரு நிதியை கையாளுகிற அமைப்பு கிடையாது. அடுத்து எனக்கு என்னென்ன கோபம் இருக்குதோ, என்னென்ன சொல்ல நினைக்கிறோம் அதெல்லாம் போய் கொட்டி தீர்க்கிற ஒரு அமைப்பும் கிடையாது. மாறாக இந்த நற்செய்தி அறிவிப்பு பண்ணினா நாம் வழிபாட்டில் இருந்து, திருவருட் சாதனங்களிலிருந்து, இளைஞர்களை வழிநடத்துறதுலேருந்து, குடும்பங்களை வழிநடத்துறதுலேருந்து எல்லாவற்றிற்கும் பங்கு சாமியாருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதுன்னா ஆலோசனை கொடுப்பது. அதுதான் முக்கியமான நோக்கம், இந்த பங்கு பேரவையுடைய நோக்கம். இந்த ஆலோசனை கொடுத்துட்டு இவங்களே எல்லாத்தையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. பங்கில் உள்ள மற்றவர்களை ஒரு முடிவு எடுத்தோம்னா இதை யார் செய்வா பங்கில் அப்படின்னு மற்றவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கணும். அவங்கள வச்சு செய்ய வைக்கிறது இந்த அமைப்பினுடைய. இவங்களே உட்காந்துட்டு மீட்டிங் போட்டு நாமளே எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவோங்கிறது கிடையாது. அதனால் இந்த பங்கு பேருடைய நோக்கம், அதை பற்றி ரொம்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதற்காக ஒரு வரைவு தயார் பண்ணியிருக்கிறோம். பங்கு மேய்ப்பு பணி பேரவையை பற்றிய ஒரு வரைவு, அதன் நோக்கங்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் குருக்கள் பேரவையிலே அதை கலந்து ஆலோசித்தோம். இன்று அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக இருந்தது. நம்முடைய மறைமாவட்ட முதன்மை தந்தை அவர்களுக்கு ஒரு முக்கியமான அவசர ஒரு வேலை வந்ததால் அவரால் அதை வேலை செய்ய முடியல. அதனால் இந்த மறைவட்ட அளவில் எல்லா பணிக்குழுக்களுடைய செயலர்களும் இயக்குநரோடு சேர்ந்து உங்களை சந்திக்கிற பொழுது அதை உங்களுக்கு அதை பற்றி சொல்லுவார்கள். நீங்களும் அதை ஒரு காப்பி வாங்கிக்கிட்டு படித்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அப்புறம் தான் அதை ஃபைனல் பண்ணுவோம். அடுத்து மறைமாவட்டத்திற்கென்று கொள்கை சட்டங்கள் ஒன்று இருக்குது. மறைமாவட்ட பாலிசிஸ் ஜென்ரலாக எல்லாத்த பற்றியும் அந்த பாலிசியை சமீபத்தில் தான் வெளியிட்டிருக்கிறேன். அது வந்து அதில் படிச்சிங்கன்னா மறைமாவட்டத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். எல்லாத்துக்கும் என்னென்ன ஒரு ஒழுங்குமுறைகள் என்பதும் அதில் கிளியராக இருக்கும். இப்போ இந்த இடையில ஒன்று சொன்னாங்க, இந்த திருமணத்தை பற்றி சொன்னாங்க. இந்த
கோர்ட்டில் சிவில் கோர்ட்டில் டிவோர்ஸ் வாங்கின பிறகு இங்கே வந்து டிலே ஆகுது அப்படின்னு. கோர்ட்டு அவங்க கொடுக்குறது அவங்களுடைய கடமை. ஆராய்ஞ்சு ஆர்குமெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க கட்டாயமாக கொடுத்தாகணும், முடிவு சொல்லி ஆகணும். ஆனால் திரு அவையில் ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதுன்னு சொல்லி தானே ஆசீர்வாதம் போடுறோம். அது அவசரமாக பரபரன்னு பிரிச்சிட முடியுமா? அதனால தான் வந்து அதை வந்து ரொம்ப கோர்ட்டு மாதிரி தான் இங்கே நடக்கும். ஏதோ பிஷப் நினச்சா கையெழுத்து போட்டு கொடுக்கறது கிடையாது. எப்படி எங்கள் சிவில் கோர்ட்டில் கேஸ் நடக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ட்டிக்கு இங்கேருந்து நோட்டீஸ் அனுப்பி அவங்க வந்து அவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கி அவங்கள விசாரித்து இவங்கள்ட்டையும் வாக்குமூலம் வாங்கி விசாரித்து அதை 2 பேர் அதை குறிப்பு எடுத்து, அது நீதிபதி இருக்கிறார், மறைமாவட்ட நீதிபதி, அவர் வந்து அதை ஆராய்ந்து பார்த்து அவர் முடிவு சொல்லி கடைசியாக அவர் தான் கொடுப்பார், தீர்ப்பு கொடுப்பார். அதில் அவர் தான் கையெழுத்து போடார், பிஷப் கூட போட மாட்டார். இது எதுக்காகனா ரொம்ப எளிதாக நம்ம டிவோர்ஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. குடும்பங்கள் சிதைந்து போகக்கூடாது. கணவன் மனைவி எப்படியாவது சமரசம் செய்து கொண்டு பிள்ளைகளுக்காக குடும்பத்தை தொடர்ந்து நடத்துவது முக்கியம் என்பதை வலியுறுத்துவதற்காக கொஞ்சம் டிலே. ஆனால் ரொம்ப டிலே பண்ணுறது வந்து தப்பு. ஏன்னா சில குடும்ப சூழ்நிலைகளும் பார்க்குறோம். கடந்த ஆண்டுகளில் ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இப்போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே சப்மிட் பண்ண கேஸஸ் தான் இருக்கும். முன்னையெல்லாம் 3 வருஷம் 4 வருஷம் அப்ளை பண்ணிவிட்டு கொடுக்காம இருந்தாங்க. இப்போ தான் விரைவாக செயல்பட வைத்து அந்த தந்தையிடம் சொல்லி வருகின்ற வழக்குகளை எல்லாம் சீக்கிரம் விசாரித்து முடிவு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதை வந்து திருத்தந்தையும் சொன்னார். ஃப்ரான்சிஸ் என்ன சொன்னார், ரொம்ப ரூல்ஸை ரொம்ப வலியுறுத்தாதீங்க, ரொம்ப திணிக்காதீங்க, கொஞ்சம் இணக்கமாக இருங்க, மக்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சீக்கிரம் முடிக்க பாருங்கள் அப்படிங்கிற. ஆனால் ஒரு பார்ட்டி வராமலே நம்ம பல சமயம் முடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ ஒரு கேஸ் வருது, விசாரிக்கிறோம், அடுத்த பார்ட்டி விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்ல முடியுமா? அந்த பார்ட்டியை வரலன்னு வச்சுக்கோங்க, எப்படி தீர்ப்பு சொல்கிறது? நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம இதில் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய ஆப்போசிட் பார்ட்டி வரவே மாட்டாங்க. நிறைய கேஸில் அப்படி தான் இருக்குது. நான் போக மாட்டேன், நீ வாங்கிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, பழி வாங்குற மாதிரி. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. அதனால் அதையும் துரிதப்படுத்தி செய்ய சொல்கிறோம். இந்தமாதிரிலாம் இந்த இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 25 கொடுத்த வழக்குகள் தான் இப்போ இருக்குது. 24க்கு முன்னாடி உள்ள தான் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அது கிட்டத்தட்ட 60 வழக்குகள் ஒரு வருஷத்தில் முடிச்சிருக்கிறோம். அதனால் அது உங்கள் கவனத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியல, ஒருத்தவங்க அதை எழுப்புனீங்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால தான் இவ்வளோ நேரம் உங்களோடு கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் அனைவரும் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம். மறைமாவட்டத்தை நல்ல நிலைக்கு உயர்த்தி செல்வோம். நாளைய சமுதாயத்திற்கு நல்ல ஒரு திரு அவையை விட்டு செல்ல வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இன்றைக்கு எப்படி இருக்குதோ அதை விட பெட்டராக விட்டுட்டு போகணும். நம்ம எல்லாரும் நம்ம சந்ததி முடிச்சு அடுத்த வீட்டில் சொல்லுவாங்கள்ல, என்னை விட என் பிள்ளை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் நாமளும் நினைக்கணும். இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு நல்ல நிலையில் திரு அவை இருக்க வேண்டும் என்று இவருடைய நினைத்து நம்ம எல்லோரும் ஒத்துழைத்து செயல்படுவோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைவட்ட தந்தையர்களுக்கும் முதன்மை தந்தையர்களுக்கும் பணிக்குழுக்களுடைய செயலர்கள் அனைவருக்கும் இவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற தந்தை ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் அவரோடு கூட பணியாற்றுகிற வேதியர்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். மேதகு ஆயர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கரவொலி எழுப்பி நன்றி செலுத்துவோம். அனைத்து விஷயங்களையும் மிகுந்த ஆர்வமாகவும் விரைவாகவும் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். நிறைய செய்திகளை நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய கடமைகளை எடுத்துரைக்கிறார்கள். நன்றி. குறிப்பாக வழக்கம் போல நம்முடைய சம்பிரதாயப்படியாக இருந்தாலும் கூட முறையாக நன்றி சொல்வது என்பது சாலச் சிறந்த ஒன்று. அந்த வகையிலே இன்றைய நிகழ்விற்கு நன்றி சொல்ல அன்பிற்கு மரியாதைக்குரிய நம்முடைய பொருளாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெரின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்வின் மொத்த ஒரு நன்றி நவிழாக இது அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். ஒரு குறிப்பு, நன்றி உரை முடிந்தவுடன் ஒரு மௌன அஞ்சலி இருக்கிறது. நம்முடைய
அமைப்பைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் இறந்து விட்டார், இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஒரு மௌன கடைபிடிக்க வேண்டியிருப்பதால் உடனடியே கலைந்து விட வேண்டாம். நன்றி சொல்லி சற்று அமைதியாக இருப்போம். இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய கும்பகோணம் மறைமாவட்ட மேய்ப்பு பணி பேரவை கூட்டம் இனிதே நிறைவு பெறும் இவ்வேளையில் நன்றியுணர்வோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் நம்மை ஒன்றிணைத்து இன்றைய நிகழ்வை அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் நடத்திட அருள் புரிந்த எல்லாம் வல்ல மூவரு இறைவனுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறோம். இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி தந்தை அன்போடும் மெய்ப்பனின் அக்கறையோடும் எங்களை வழிநடத்தி ஆழமான கருத்துக்களையும் ஊக்கமூட்டும் அறிவுரைகளையும் வழங்கிய நமது மேதகு ஆயர் அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் பங்கேற்று தங்களின் ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள் மற்றும் ஒத்துழைப்பை வழங்கிய மறைமாவட்ட முதன்மை குரு பேரூர் தந்தையார், மறைமாவட்ட பொருளாளர் பேரூர் தந்தையார், அனைத்து மறைவட்ட முதன்மை குருக்கள், மறைமாவட்ட மேய்ப்பு பணி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் புனித ஜான் தே பிரிட்டோ மறைப்பணி மைய இயக்குனர் அருட்தந்தையார், குருக்கள், மாமன்ற செயலர் அருட்தந்தையார், துறவரத்தாரின் தலைவர் அருட்தந்தையார் மற்றும் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் துறவரத்தார்களுக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். மேலும் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலிருந்தும் ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் பங்கேற்று தங்களின் கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்ட அனைத்து மேய்ப்பு பணி உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிந்தனைகள், தீர்மானங்கள் மற்றும் திட்டமிடல்கள் அனைத்தும் நம் மறைமாவட்டத்தில் இறையாட்சி வளரவும், நற்செய்தி பணி வழிபெறவும், இறை மக்களின் ஆன்மீக வாழ்வு செழிக்கவும் துணை புரிய இறைவன் அருள் புரிவாராக. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஆண்டவரின் அழைப்பை மனதில் கொண்டு நாம் அனைவரும் ஒரு மனதுடன் அர்ப்பணிப்புடனும் தொடர்ந்து பணியாற்ற இறைவன் அருள் வழங்குவாராக. இந்நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போது அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மரியாதைக்குரிய புள்ளம்பாடி பங்கைச் சேர்ந்த சுவாமிநாதன் அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவரோடு பெரம்பலூர் திருவளாந்துறை பங்கு மோகன் என்பவர் அவர்களும் இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். இருவருக்காகவும் ஒரு நிமிடம் நாம் அவருடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காக மனதார ஜெபம் செய்வோம். குறிப்பு: புள்ளம்பாடி சுவாமிநாதன் அவர்களுக்கு பதிலாக திரு லாரன்ஸ் அவர்கள் அந்த பணியை ஏற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.